ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், வணக்கம் வணக்கம் மாணவ செல்வர்களே, வணக்கம். ஓகே, வந்தவங்க எல்லாம் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கடா. எப்பவுமே பண்றதா, குயிக்கா ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க, அப்புறம் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, அப்ப நீங்க வந்திருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் லைக் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும் பீப்புள் ஆர் வாட்சிங். ஓகே ஓகே, எல்லாமே கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே, சூப்பர். சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஈவினிங் 5 மணி. ஒன்று நான் தூங்கிட்டு இருப்பேன், இல்லை விளையாண்டு இருப்பேன். என்ன பிடிச்சி கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கீங்களே சார், நீங்க கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி நியாயமானது தான். ஆனா அதுக்கான பதிலும் நியாயமான பதில் நான் வச்சிருக்கேன். நமக்கு போர்ஷன்ஸ் முடிக்கணும். பயாலஜி லெசன்ஸ் உங்களுக்கு தெரியும், பாட்டனி, ஜாலஜின்னு அப்படியே பயங்கரமா இருக்கு. ஸோ அதை தெளிவா நீங்க படிக்கணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஹலோ ரம்யா, நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஏதோ கேள்விப்பட்டேன், கமெண்ட்ல கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சார் 12th படிக்கிறேன், வீட்டுல போன் தர மாட்டேங்கிறாங்க, அதனால நான் எதுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னீங்க. உண்மையா? ஓ, இன்னைக்கு சண்டேனால போன் கொடுத்துட்டாங்களோ? அப்படியேதான் இருக்குமோ? ஓகே ஓகே, people are joining. டே, வந்தவங்க எல்லாமே அட்டெண்டன்ஸ் போடுங்க. இப்போ ரம்யா அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி எல்லாம் அட்டெண்டன்ஸ் போடுங்க. ரம்யா, ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குடா? நல்லா போயிட்டு இருக்கா? எப்படி படிக்கிறீங்க? எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? மார்க்ஸ்ல எப்படி வாங்கிட்டு இருக்கீங்க? அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க. we'll interact because we have all social media platforms, right? ஸோ எதுவும் கவலைப்பட வேண்டாம். பிளேக், வணக்கம். பிளேக் சொன்ன மாதிரியே வந்துட்டேன். சூப்பர், வெரி குட். பரவாயில்லடா, எல்லாம் சொன்ன மாதிரியே பண்றீங்க. நல்ல பசங்களா இருக்கீங்க. இதே அப்படியே உங்களுக்கு வெற்றி அமையட்டும்ங்கிற மாதிரி வாழ்த்துறேன். சரியா? சூப்பர். குட் ஈவினிங் சைலம். என்ன 2 சைலமா? எங்க பார்த்தாலும் சைலம், தூணிலும் சைலம், துரும்பிலும் சைலம்ங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் சைலம். ஓகே, சூப்பர். சரி டே, இன்னைக்கு கூட நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் முடிச்சிருவோம். இந்த முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் இருக்காங்க, பட் ஸ்டில் பீப்புள் வில் ஜாயின். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் நவ், நம்ம செவ்வாய்க்கிழமை பயோடெக் சாப்டர் 1 ஷாட் பார்க்க போறோம். புரியுதா? பயோடெக் ஃபுல்லா பார்க்க போறோம். அப்ப அதுக்கு 4-5 hours ஆகும். அட்ட ஸ்ட்ரெச்ல ஆரம்பிக்கலாம். ப்ராபபிலி 5:30க்கு ஆரம்பிக்கணும் பிளான். உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் டைமிங் இருந்தா சொல்லுங்க, அந்த டைமிங் பிளான் பண்ணி ஆரம்பிப்போம். தெளிவா பயோடெக் அழகா முடிச்சு கொடுத்துறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சார் மிட் டேர்ம்ல ரொம்ப கம்மி மார்க்ஸ், 382 தான் எடுத்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. டே, நான் இப்போ சொல்றேன்டா, பப்ளிக் எக்ஸாம்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா மாறும். நீங்க மிட் டேர்ம்ல, குவார்டர்லில, ஹாஃப் இயர்லில பண்ற பெர்ஃபார்மன்ஸ் விட கண்டிப்பா 2 to 5x பெட்டரா தான் நீங்க பப்ளிக்க பண்ணுவீங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். சரியா? ஆனா அதுக்குன்னு இந்த உண்மையை ஷைன் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லி அசால்ட்டா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, படிச்சா கண்டிப்பா வந்துடும். பிகாஸ் ஸ்கூல்ஸ்ல ஜென்ரலி டீச்சர்ஸ் கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் மறக்க மாட்டேன், 10th நான் தமிழ்ல மார்க்ஸ் வாங்கும்போது மை டீச்சர் கரெக்ஷன் வில் பி லைக் ஜஸ்ட் 40, 45, 50, 100க்கு 50 மார்க், 45 மார்க் வாங்கிட்டு இருப்பேன். சரியா? தமிழ் 1 பேப்பர், தமிழ் 2 பேப்பர், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே பயம். எங்க வீட்டில் பயந்துட்டாங்க, இவன் தமிழ் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ட்ரஸ்ட் மீ, மை ஸ்டேட் போர்ட் தமிழ் மார்க் 99 வாங்கினேன். ஏன்னா டீச்சர்ஸ் கரெக்ஷன் ரொம்ப மாறும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதை தாண்டி கரெக்ஷனும் மாறும், மார்க் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை கவலைப்பட வேண்டாம். சரியா? நான் ஃப்ளோயம்னு வரலாம்னு இருக்கேன். தம்பி, நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நாங்க ஜைலம் அப்படியே இருந்துட்டு போயிடுறோம்டா. சரியா? ஃப்ளையிங் பேர்ட், வணக்கம். வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட். ஃப்ளையிங் பேர்ட் இமோஜி தான் பயங்கரமா இருக்கு. போடு மாஸ்டர் சார், பிகாஸ் நெக்ஸ்ட் டே லீவ் தான். நெக்ஸ்ட் டே லீவா? நாளைக்கு லீவா உங்களுக்கு? எனக்கு புரியல. அது நீட் கொஸ்டினா கொண்டு வந்துட்டா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நான் ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன்ஸ் முடிக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் என்னதுமே ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பிபிடிஸ்ல. உங்களுக்கு தேவையான குவார்டர்லி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இந்த பிபிடில, அதாவது பிடிஎஃப்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா நோட்ஸும் கிடைச்சிரும், எங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைச்சிரும். கூடவே சேர்ந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு?
கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் கிடைச்சிரும். எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கிடைச்சிரும். கன்னியாகுமரியா, திருப்பத்தூரா, காஞ்சிபுரமா, தருமபுரி எல்லாமே எங்க டீம் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆமாண்டா, தமிழ்ல 99 எடுத்தேன். அது அவ்வளவு பெரிய விஷயங்கள் அப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு தெரியுது. ஓகே, வென்ஸ்டே லீவா? சூப்பர்ரா. அப்ப செவ்வாய்க்கிழமை லைவ் போடுறோம். 4-5 மணி நேரத்துக்கு பயோடெக் முடிச்சு கையில கொடுத்துறேன். அப்படியே படிச்சு அப்படியே எழுதிருங்க. ஓகே, சூப்பர். எப்படி சார் தமிழ் 99 ஆகும்? நீங்க ஸ்கூல் டாப்னு நீங்க சும்மா போட்டு தானே வாங்குறீங்க, அது எப்படி நீங்க கேள்விப்படுவீங்க? ஓகே, தமிழ்ல அதான் நான் தமிழ் வந்து எப்படி தெரியுமா எழுதுறேன். தமிழ் டிப்ஸ் சொல்றேன். என்னோட தமிழ் டீச்சர்னால நான் என்ன டிப்ஸ் சொல்றேன்னா, நான் வந்து தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு 2 ரூல் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எழுதும்போது கேப்பே கொடுக்க மாட்டேன். அதாவது நான் எழுதிட்டே இருப்பேன், கை ரெஸ்ட்டுக்கே வராது. தமிழ் டு பேப்பர்ல ரொம்ப லெங்க்தியா இருக்கும், எழுதிட்டே இருப்பேன், கை ரெஸ்ட்டுக்கே வராது. செகண்ட், நான் குஞ்ச தலையை நிமிரவே மாட்டேன், இப்படியே எழுதிட்டு இருப்பேன். அப்படியே எழுதுவேன். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும், ஸ்பெல்லிங் பார்க்கணும். இதை தவிர எங்களுக்கெல்லாம் 40 திருக்குறள் இருக்கும். 40 திருக்குறள் ஒரு 40 வாட்டி எழுதி பார்த்துருப்பேன். எழுதிதான் பார்க்கணும், அதெல்லாம் மார்க் வந்துடும். சரியா? ஏன்னா டாப்பர்ல இல்லடா, நான் பேக் பெஞ்சர்டா. போதுமா? எப்படி வச்சாலும் டெஸ்ட் வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் சில் ஆயிட்டீங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. ஓகேவா? பெருசா ஈவினிங் பிளான்ஸ் இருக்காரு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பிளான்ஸ் இருந்தா எனக்காக ஒரு 1 hour மட்டும் ஒதுக்கி வைங்க. 6:15 நான் ஃப்ரீயாக்கி விட்டுறேன். சரி, அப்புறம் நீங்க ஜாலியா இருந்துக்கோங்க. உங்க போஸ்ட்ல உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொல்லியிருந்தாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்காங்க, நான் பொய்யே நடத்தமா அது? சரியா? சும்மா சொல்லிருப்பாங்க. ஓகே, அவனை உதைக்கிறேன் அந்த ஃப்ரெண்டை. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை தான்டா, எழுதிதான் பார்க்கணும். சரியா? வேற வழியே இல்லை. அதுதான் இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது. ஓகே, ஃபைன். டே, அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும்டா, நாங்கள் இருக்கோம். நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் நிறைய வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் ஃபன்னியாக பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, ஃபார் சே இப்போ பயாலஜி நான் இருக்கேன், என் லைவ்ல சார் எனக்கு இந்த மாதிரி டாபிக் நீங்கள் எடுங்க, சும்மா ரீல்ஸ்ல சொல்லுங்க, நாங்கள் ஃபன்னியாக எடுத்து கொடுத்துறோம். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இல்லை உங்களுக்கு சயின்டிஃபிக் டாபிக்ஸ் என்ன எதுனாலும் நீங்கள் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். சரியா? அண்ட் யூடியூப் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இவங்கள மாதிரி, ஸோ ஐ திங்க் தீஸ் பீப்புள் மைட் வாட்ச் ஆர் லைஃப். அவங்களுக்காக ஒரு கங்க்ராட் சொல்கிறேன். யூ கைஸ் ஹவ் ரியலி ஒர்க்ட் ஹார்ட். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபைன், ஆல் குட். சரிடா, சூப்பர். அப்போ கிளாஸ் போயிடுவோமா? ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம நேற்று வந்து பிரைமரி டாபிக்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல ஆரம்பிப்போம். சரியா? செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல ஆரம்பிப்போம். ஈஸியா சொல்லித்தரேன், கேளுங்க. ஓகே, செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தாச்சு. நம்ம இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தாச்சு, கரெக்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஹெரிட்டன்ஸ், செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் பழைய ஏதோ கிளாஸ் ஞாபகத்தில் அதே போட்டேன், அது நம்ம பார்த்தாச்சு. ஸோ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருவோம். டே, பயாலஜியில் எப்பவுமே, ஓகே, பயாலஜியில் எப்பவுமே, எஸ், Nuha friend, sir, start the class. Why not Nuha? We are here to start the class. But the thing is, all my students are not actually punctual, so we'll have to give them some 2-3 minutes to start the class. Okay, that was a delay, and sorry for it. Okay, fine. So பாருங்க, sex linked inheritance இன்னைக்கு பிரிச்சு மேஞ்சலாம். சரியா? ஓகே, நீங்க என்னைக்குமே பயாலஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் ஆர் ஹெட்டிங்கை நீங்க டீகோட் பண்ணிட்டாலே கான்செப்ட்ல ஒரு 25% கிளாரிட்டி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வாட் டு யூ மீன் பை செக்ஸ் linked inheritance. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. Inheritance, you know, sex linked here means nothing but chromosomes. Okay, இப்போ for say நமக்கு நல்லா தெரியும்டா, செக்ஸ் குரோமோசோம் ஆனது XX for female, XY for male. Okay, just remember like this, correct? அப்போ இந்த செக்ஸ் குரோமோசோம்ங்க செக்ஸ்ல தாண்டி இந்த குரோமோசோம்ல என்ன இருக்கும்? ஜீன்ஸ் இருக்கும். இந்த குரோமோசோம்ல ஜீன்ஸ் இருக்கும், அந்த ஜீன்ஸும் புரோட்டீன்ஸ் கோட் பண்ணும், அதுவும் நம்ம பாடியில ரெஸ்பாண்ட் பண்ணி இல்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் மூலமும் என்ன ஆகுது? ஜீன்ஸ் இங்க பாஸ் ஆன் ஆகுது, என்ன ஆகுது? இன்ஹெரிட் ஆகுது. சோ இததான் என்ன சொல்றாங்க? செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கு. பேசிக் ஹெட்டிங்கோட டெஃபினிஷன், செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், which means அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் மூலமா என்ன இன்ஹெரிட் ஆகுது. if there is something inherited, then you call it as sex linked inheritance. புரிஞ்சுதா? டாபிக் ஈஸியா இருக்கா? சூப்பர். இப்போ இந்த செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு பிரைமரியா 4 டைப் இருக்கு.
ஃபார் சே நம்ம எப்படி ஜீன்ஸ் பத்தி படிக்கும்போது டாமினன்ட் ரெசசிவ் எல்லாம் படிச்சோமோ அதே மாதிரி இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன இருக்கு டாமினன்ட் ரெசசிவ் இருக்கு அப்படி என்ன பாத்துருவோமா சோ பாருங்க இப்போ ஃபார் சே ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் எழுதுறேன் dominant recessive. Now always remember இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் படிக்கும்போது relate it like a story and learn or else it will be very difficult. So நம்ம என்ன பண்ணோம் அந்த டாபிக் எடுத்தோம் அந்த டாபிக் என்ன டீகோட் பண்ணோம் அப்ப xx y அப்ப ரெண்டு allele இருக்கு அப்ப அதுல நம்ம dominant recessive படிக்கிறோம். That is how you have to connect. Is it clear? Making sense guys? Super. Okay நீ ரிப்ளை பண்ணுங்கடா அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையாங்கிறது சரியா சூப்பர் சத்யவாணி hello sir hello சத்யவாணி hello okay so dominant என்னடா டேய் நான் ஜெனரலா கேக்குறேன் உங்ககிட்ட நம்ம கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ் நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம் அதுல வந்து கேபிட்டல் T நம்ம டாமினன்ட் படிக்கிறோம் கரெக்ட்டா இல்லையா ஸ்மால் t ரெசசிவ் னு படிக்கிறோம் கேபிட்டல் T ஸ்மால் t வந்து என்னன்னு படிக்கிறோம் அதுவுமே டாமினன்ட் டைப் தான் எக்ஸ்பிரஸ் பண்றது படிக்கிறோம் because ரெசசிவ் வந்து ரெண்டுமே ரெசசிவ் வந்தா தான் பவர்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட்டா இல்லையா அதே கான்செப்ட் அப்படியே இம்ப்ளை பண்ணுங்க பாப்போம் அப்படியே இம்ப்ளை பண்ணும் இப்போ டாமினன்ட் தெரியுமா இப்போ ஃபார் சே எக்ஸாம்பிளுக்கு XX னு ஒரு குரோமோசோம் இருக்கு ஓகே சோ இந்த ஃபீமேல் குரோமோசோம்ல இந்த அண்டர்லைன் பண்றது வந்து அஃபெக்டட் நினைச்சுக்கோங்க ஓகே அண்டர்லைன் பண்றத அஃபெக்டட் நினைச்சுக்கோங்க அப்ப இது அஃபெக்டடா இருக்கு அப்ப இந்த டாமினன்ட் நான் சொல்றேன் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ரெண்டு குரோமோசோம்ல ஒரே ஒரு குரோமோசோமுக்கு அந்த அஃபெக்டட் கேஸ் இருந்தா மட்டும் போதும் they can express the condition அவ்வளவு விஷயம் is it clear I'll make it very clear understand here பாரா இங்க dominant meaning என்னன்னா ரெண்டு allele ஒரு allele அந்த condition affect ஆனா மட்டுமே போதும் அந்த ஒரிஜினல் டாமினன்ட்டா இருக்கும் சோ என்ன நடக்கும் அந்த டிசீஸ் அங்க எக்ஸ்பிரஸ் ஆகும் அது டாமினன்ட் அப்ப ரெசசிவ்னா என்ன சார் அதே எக்ஸாம்பிள் போடு XX சார் இங்க வந்து ஒரு x வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்ப என்னது அது இது வந்து நான் வந்து டாமினன்ட் விட்டுருங்கடா ரெசசிவ்ல பேசிட்டு இருக்கேன் இப்போ ரெசசிவ்ல நீங்க எடுத்துட்டு ரெண்டு x பாக்குறீங்க இது ரெண்டுமே ரெசசிவ் एक्चुअली அப்ப ரெசசிவ்ல ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆயிருச்சுனா அது டிசீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுமா கண்டிப்பா பண்ணாது என்ன பண்ணாது கண்டிப்பா டிசீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாது ஏனா ரெசசிவ் ட்ரைட்டுக்கு ரெண்டுக்குமே எஃபெக்டிவ் இருக்கணும் ரெண்டுமே அஃபெக்டடா இருக்கணும் அப்போ நான் ரெசசிவ்னு சொல்றேன்னா அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு எக்ஸுமே அந்த இடத்துல ரெண்டு அலிலுமே அந்த இடத்துல அஃபெக்டடா இருக்கணும் அது பேர் தான் ரெசசிவ்னு சொல்லுவோம் ஓகே சார் நீங்க டாமினன்ட் சொல்லிட்டீங்க ஒன்னு அஃபெக்ட் ஆனா போதும் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிரும் கதை புரிஞ்சிருச்சு ஓகே டாமினன்ட் விட்டுருங்க ரெசசிவ் நீங்க சொல்றீங்க ரெண்டு இருக்கு ரெண்டுமே அஃபெக்ட் ஆகணும் அப்போதான் டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ரெசசிவ்லே ரெண்டு எக்ஸ் இருக்கு ரெண்டு அலீல் இருக்கு அதுல ரெண்டுமே அஃபெக்ட் ஆனா நீங்க சொன்னீங்க எக்ஸ்பிரஸ் ஆகும் ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆனா அப்ப என்ன ஆகும் ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆனா என்ன ஆகும்னா டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாதுடா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரியர்ஸ் னு சொல்லுவோம் இப்போ இதே கண்டிஷன்ல என்ன ஆகும்னா டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிரும் ஏனா ரெண்டு எக்ஸுமே அஃபெக்ட் ஆயிடுச்சு இதே கண்டிஷன்ல நான் என்ன பண்றேன் இன்னொரு எக்ஸ் போடுறேன் ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சு ரெசசிவ்ல ரெண்டு எக்ஸ்ல ஒன்னு மட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்ப அது என்ன சொல்லுவேன் நான் இங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாம கேரியர்ஸ் னு சொல்லுவேன் இது மட்டும் புரிஞ்சுதா இது ரொம்ப முக்கியம் ஈஸியா இருக்கா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா carriers I'll tell you what is carriers okay but is this clear for everybody இன்னைக்கு தான் ஒரு கிளாஸ் பார்த்தா சூப்பரா புரிஞ்சு சூப்பரா hi sir welcome to this channel 11th அப்ப இந்த சேனல்ல இருந்து இன்னும் மாசா இருந்திருக்கு டேய் பண்ணிரோம் சிறப்பா பண்ணிரோம் பிரச்சனை இல்ல சரியா okay is this clear I'll explain carriers இது வரைக்கும் புரிஞ்சுதா okay நல்லா கவனிங்கடா டிசீஸ் என்னடா ஒரு நோய் கரெக்ட்டா அது எக்ஸ்பிரஸ் ஆகுதுனா அந்த நோய் என் பாடியில தெரியுதுன்னு அர்த்தம் எனக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்றேன் ஓகே எனக்கு அந்த டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுனா உண்மையிலே கண்ணு தெரியாது வாட் இஃப் ஐ டெல் யூ எனக்கு அந்த டிசீஸ் இருக்கு ஆனா நான் ஒரு கேரியர் அப்படினா அந்த டிசீஸ் எனக்கு இருக்கு ஆனா அது எக்ஸ்பிரஸ் ஆகல அப்படியே அமைதியா ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கு அப்ப இது எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும் மேபி அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது அது உள்ள போய் அடுத்த ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆயிடும் what are carriers they are going to carry the disease silently and give it to the other generation that's what we call as carriers is that clear making sense for everybody புரிஞ்சதா is that clear so ஞாபகம் வச்சுக்கோங்கடா recessive னு நீங்க கண்டிஷன் படிக்கிறீங்க இப்போ இல்லடா நீங்க எந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல எந்த புக் எடுத்து படிச்சாலும் சரி recessive னு கண்டிஷன் படிக்கிறீங்கன்னா ரெண்டு அலீலுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் அதுக்கு என்ன அர்த்தம்
Yes, it is coming under recessive. It is going to express the disease. இல்ல அந்த recessiveல ஒன்னு மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்குனா என்ன அர்த்தம்? அது அமைதியா கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருச்சா? எடுத்துட்டு போறது சூப்பர், அதுதான்டா. அம்மால இருந்து பேபிக்கு போகும். கரெக்ட். அது அடுத்த ஜெனரேஷன் பாஸ் பண்ண போகும். ஹரிணி, ஹாய் சார் ஹரிணி. ஹலோ ஹரிணி, ஐ அம் ஷைன் சார். ஓகே, புரிஞ்சுதா? இதுக்கே டவுட் இருக்கா? ஆல் குட், சூப்பர். இப்போ இது வரைக்கும் யாருக்கு டவுட் இல்லைடா? இது புரிஞ்சிருச்சா? இதான பேசிக். இது புரிஞ்சா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எவ்வளவு பெரிய டிசீஸ் நம்ம ஈஸியா எழுதி முடிச்சலாம். டவுட் இல்லைன்னா டவுட் இல்லைன்னு சொல்லுங்கடா, இருக்குன்னா சொல்லுங்க, நான் திருப்பி ஒட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கான்செப்ட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஃபைன், ஓகே. நான் இதில் வந்து டெக்னிக்கலாக ஒரு ரீசன் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் டாமினன்ட் ரிசீவ் எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் கேட்குறேன், எக்ஸு எக்ஸ்ன்னு ரிசீவ் பார்ப்போம் சரியா? எக்ஸு எக்ஸ்ன்னு 2 அலில் இருக்கு சார். அதில் நீங்கள் என்ன சொன்னீங்க? 2 அலிலுமே அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ரெசசிவல் கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் ட்ரைட்டு டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே சார், நீங்கள் அதெல்லாம் விடுங்க சார். 2 எக்ஸில் ஒன்று தான் அஃபெக்ட் ஆயிடுச்சு சார், அப்புறம் வந்தால் என்ன, ஏன் வரமாட்டேங்குது? புரியுதா? 2 இருக்குல்ல, 1 அஃபெக்ட் ஆயிடுச்சு சார், ஏன் அது வர மாட்டேங்குது? 1 அஃபெக்ட் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எக்ஸ்ல 1 அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கா? அன்அஃபெக்டடா இருக்கா? அந்த அன்அஃபெக்டட் எக்ஸ் என்ன பண்ணும்னா இந்த அஃபெக்டட் எக்ஸை மாஸ் பண்ணிரும். அதுதான்டா விஷயம். அதனால தான்டா இந்த டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டேங்குது. புரிஞ்சுதா? இது இஸ் வெரி கிளியர். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. 2 எக்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு எக்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அது ரெசசிவ் கண்டிஷன்னா இன்னொரு அஃபெக்ட் ஆகாத எக்ஸ் என்ன பண்ணும்? அந்த அஃபெக்ட் ஆன எக்ஸை மாஸ் பண்ணிரும். அது மாஸ் பண்ண மறைச்சிரும். அது மறைச்சிருச்சுன்னா அந்த ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆகாது. அதனாலதான் அந்த ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆகணும், இந்த டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா 2 எக்ஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும். 2 எக்ஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஓகே, my full name is Shine Simon. Okay, Shine sir name is Simon sir. Hey, Simon is my dad's name. Okay, நீ சொல்றது புரிஞ்சிருக்கு, அதான் சொல்ல வர. புரிஞ்சது. Okay, was just kidding. Clear guys? So இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? So dominant recessive ஈஸியா புரிஞ்சிருச்சா? Clear? Fine. இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு recessive disorder சொல்ல போறேன். சரியா? அதை வந்து நீங்களே கிராக் பண்ணிடுவீங்க, but still I'll make it little more clear for you. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கண்டிஷனை பார்க்க போறோம். ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கண்டிஷனை பார்க்க போறோம். ஓகே பிளேக், இப்போ எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். சரி, எஃப்டி எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். இப்போ இது கேளுங்கடா, நல்லா கேளுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் அந்த பேர்லேயே கண்டுபிடிச்சிங்க கரெக்டா இல்லையா? எக்ஸ் ஒய்னு 2 குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம்ல எக்ஸ்ங்கிற குரோமோசோம்ல மட்டும்தான் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும். சோ அது வந்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு சொல்றோம். ஓகே, அப்ப ரெசசிவ்னா என்ன அர்த்தம்? அகைன் சேம் திங். ரெசசிவ்னா அண்டர்லைன் பண்ணிங்க பிராக்கெட்ல. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பிராக்கெட்ல போட்டு வச்சிடலாம். என்ன அர்த்தம்? 2 both x should be affected. Both X should be affected. அதனால recessive. dominant ஒன்னு இருந்தா போதும். recessiveனால ரெண்டுமே என்ன ஆகணும்? affect ஆகணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் பேர் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ்ல நமக்கு எக்ஸ் லிங்க்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரெசசிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்டா, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ் லிங்க்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஜெனரலி யார் அஃபெக்ட் ஆவா? ஃபீமேலா மேலா? ஜெனரலி. ஓகே, நீங்க இந்த எக்ஸ் லிங்க் கூட வேண்டாம், ஜெனரலாவே ஜெனடிக் கண்டிஷன் வருதுன்னா யார் அஃபெக்ட் ஆவா? மேலா ஃபீமேலா? சொல்லுங்க பாப்போம். எப்பவுமே இப்பவும் சரி கண்டிப்பா அடி வாங்குறது மேல் தான். சரியா? ஏன்னு சொல்லிட்டா, ஏன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன கான்செப்டா, இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஐ டெல் யூ, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபீமேலுக்கு எக்ஸ்ன்னு 2 இருக்குடா, மேலுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, ஓகே, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அந்த அம்மாவோட பையனுக்கு அது போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகும். ஏன்னா அம்மாவில் இருக்கிற எக்ஸ் தான், அம்மாவோட இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் பையனுக்கு எக்ஸா போகுது. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா பையனுக்கு போகுமா? அதுவும் கண்டிப்பா போகும். ஏன்னா அப்பாவோட வை குரோமோசோம் அந்த பையனுக்கு வையா போகுது. சோ அம்மா கிட்ட இருந்து எக்ஸும் அப்பா கிட்ட இருந்து வையும் போயிடுது. அப்ப அடி வாங்குறது யாரு? இட்ஸ் எவ்ரி டைம் இட் இஸ் மேல். சோ மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ஸ்ல நிறைய டைம் அடி வாங்குறது ஒரு நிறைய டைம் விக்டிமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த மேல் ஜெண்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஹிண்ட் புரிஞ்சிருச்சா?
Is that clear for everybody? Okay guys, புரிஞ்சுதா? ஓகே சோ இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் தெரியுமா? ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல என்ன ரொம்ப ஈஸி. எக்ஸு சரி வையு சரி வித்தியாசமா இருக்கு. மேல் பேரண்டோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு, ஃபீமேலோடது நிறைய இருக்கு. ஆனா ஃபீமேலுக்கு இங்க வைங்கிற கான்செப்டே இல்ல. அப்போ நான் இப்ப வை பேஸ் பண்ணி ஏதாவது கண்டிஷன் சொன்னா அது ஃபீமேலுக்கு வரவே வராது. அது நீங்க வந்து அடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே வை பேஸ் பண்ணி நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன்னா அது மேல்ஸுக்கு மட்டும்தான் வரும், ஃபீமேல்ஸுக்கு போகவே போகாது. கிளியர் கைஸ்? ஓகே சூப்பரா. இப்போ நம்ம வந்து குயிக்கா கண்டிஷனுக்கு போயிடலாம்டா. இந்த கண்டிஷன் பேரு நான் கண்டிஷன் பேர் தான் சொல்லுவேன். அது என்னன்னு சொல்றேன், அது யாரு என்னங்கன்னு சொல்லிடுறேன். எந்த படம்னு நீங்க சொல்லுங்க. என்ன சார் படம் பேர் கேக்குறீங்க? அப்படிதான் கேட்போம். பாருங்க ஜாலியா இருக்கு பாருங்க. Yes, males are very sad, bro. Don't worry. Females will help us and I'll tell you how. Okay, so பாருங்க condition பாருங்க. Okay, first condition pair is called as hemophilia. What do you call it as? Hemophilia. இந்த ஹீமோஃபீலியா சொன்னா மேபி உங்களுக்கு புரியாது. இந்த ஹீமோஃபீலியாக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல்லிட்டா பாருங்க. ஹீமோஃபீலியா is also called as bleeder's disease. Is also called as bleeder's disease. Now tell me, bleeder's disease, what do you mean by that? Simple சொல்லிட்டா, அதாவது bleeding ஸ்டாப் ஆகாது. இப்போ நீங்க வந்து தனியா ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குன்னு வைப்போம். உங்களுக்கு இல்ல, ஜெனரல் சமூக சயின்சஸ் கண்டிஷன். அவனுக்கு ஒரு சின்ன கட்டு வந்தா போதும், அந்த ப்ளீடிங் நிக்கவே நிக்காது. இட் வில் கீப் ஆன் ப்ளீடிங். இது வந்து நம்ம தமிழ் படத்துல ஒரு படத்துல எடுத்திருக்காங்க. அந்த படம் பேர் சொல்லுங்க பாப்போம். அவர் ஹீரோ கூட சொல்றேன். ஹீரோ பேர் அதர்வா. அது எந்த படத்துல வரும் இந்த கண்டிஷன்? எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? bleeder's disease. சொல்லுங்க பாப்போம். இது யாருக்குமே தெரியலையா? No one knows the film name? Correct. Manoj made it right. It is nothing but E.T. Super. டேய் அந்த E.T. படத்துல அதர்வா கண்டிஷன் தெரியுமா? டேய் அவர் நல்ல ஸ்மார்ட் அத்லெட். அவன் வந்து அடிச்சு பொளந்துருவாரு. ஆனா என்ன பிரச்சனை? சின்ன ஒரு கட்டு வந்தா ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. யோசிச்சு பாரு, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுதுன்னா நமக்குள்ள அப்படிதான். நமக்கு வந்து சின்ன கட் வந்துச்சுன்னா ப்ளீடிங் வரும், அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிரும். கரெக்டா இல்லையா? ஆனா இவங்களுக்கு எப்படின்னா ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. இந்த கண்டிஷன் பேர் தான் bleeder's disease. அது என்ன கண்டிஷன் அப்போ பாருங்க, X-linked recessive condition. X-linked recessive condition. இப்போ இது கிளியர் கட்டா பாத்துருவோமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன நினைக்கணும்னா, இந்த கண்டிஷன் தமிழ் படம் பார்க்க மாட்டியா? சூப்பர்ரா. I don't see this movie. Okay, no problem. இதுக்காக போய் படம் பார்க்கணும் அவசியம் இல்ல. I just gave you a reference. Okay, chill. Fine. அப்ப இந்த ஹீமோஃபிலியா கண்டிஷன் என்ன ஆகும்னா, ப்ளீடிங்க்கு தேவையான ஒரு பொருள் இல்ல. ப்ளீடிங்க்கு தேவையான ஒரு பொருள் பேர் த்ரோம்போபிளாஸ்ட்னு சொல்லுவோம். is missing. So இந்த பொருள் இல்லாதனால it will keep on bleeding continuously. Is this clear? அப்புறம் எப்படி சார் ஸ்டாப் பண்ணுவாங்க? ஸ்டாப் பண்ணனும்னா they'll have to go to medical emergencies and do accordingly. அதாவது maybe they go for an injection. இந்த என்சைமை வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல கொடுப்பாங்க or some treatments. மத்தபடி எந்த ஒரு மெடிக்கல் ஹெல்ப் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சின்ன வயசுல பண்ண மாதிரி மஞ்சள் எடுத்து தடவறது, மண் எடுத்து தடவறது, இதெல்லாம் எதுவுமே வேலைக்காகாது. ஓகே ஃபைன், கிளியர்? Hernia. So what is allele? Okay, hernia. I'll make it very clear explanation, but I want you to watch my previous lectures where I have explained very clearly. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தெளிவா சொல்லிருப்பேன். அதை மட்டும் பாருங்க. பட் ஸ்டில் உங்களுக்காக சொல்றேன், கேளுங்க. இது வந்து ஒரு ஜீனுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட்ரா, சரியா? ஒரு கேபிட்டல் எக்ஸ், இன்னொரு கேபிட்டல் எக்ஸ். அது ரெண்டு நான் தனித்தனியா சொல்றேன்னா allele. இது ஒரு allele, இது ஒரு allele. அவ்வளவுதான். Okay, it's nothing but it is going to code the variation of character. ஈஸியா சொல்றேன் பாருங்க. கேபிட்டல் டி னா டால், கரெக்டா இல்ல? ரெண்டு அலில்ஸ் டால். ஸ்மால் டி னா அது ஷார்ட். அப்ப டீங்கிற ஜீன் வந்து ஹைட் கோட் பண்ணுது. ஆனா அது கேபிட்டலா இருந்துச்சுன்னா டால் ஆகும், அதுவே ஷார்ட்டா இருந்துச்சுன்னா ஆர் குட்டியா இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆயிடும். கிளியர்? சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். இது டீடைலா பாருங்க because we have to complete this chapter. Okay, fine, சூப்பர். சோ இதுதான் த்ரோம்போபிளாஸ்ட் மிஸ்ஸிங். டேய் இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சாடா? இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு வந்து நான் இதை அப்ளை பண்ணி பார்க்க போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குங்கிறத நான் இப்போ கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ நீங்க பேசலாம் மாட்டிடுவீங்க பாருங்க. இப்போ பாருங்க, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன கண்டிஷன்? X-linked recessive. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க,
So I have written both male and female here. Okay, now listen very carefully. This underline denotes they are affected. Underline denotes they are affected. Is it clear? Okay, இப்போ எங்க சொல்லுங்க. இப்போ இதுல male affected or female affected? Make it very clear fast. I am expecting your answers. இதுல male affected or female affected? டேய் பயாலஜி கிளாஸ்ல அறிவு வந்துரும். இப்போ வரும் பாரு உனக்கு. வரலாம் அடி உனக்கு பாரு இப்போ. சொல்லுங்க. இந்த டயகிராம்ல male affected or female affected? Make it very fast சொல்லுங்க பாப்போம். டேய் கூடவே சேர்ந்து படிச்சீங்கன்னா கான்செப்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருவேன். கிரியேட்டிவ் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம்டா. அதுதான் நான் இங்க நின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அண்டர்லைன் வந்து அஃபெக்டட்னு சொல்லிட்டேன். இது ஃபீமேல் இது மேல் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வந்து யார் அஃபெக்டட்? மேலா ஃபீமேலா? இல்ல ரெண்டு பேருமே அஃபெக்டடா? மேல் அஃபெக்டட். ஓகே, பெல்லாமி ஹஸ் செட் மேல். ஓகே ஓகே ரம்யா, அப்ப நான் சின்ன ஒரு டேப்லோ காலம் போடுறேன்டா. ஐயோ இருங்க, சின்ன ஒரு இது போடுறேன். Okay, so Bellamy Blake I will mention you as BB, okay, and Ramya I will mention you as R, and Harini I will mention you as H. அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? மேல் னு சொல்றீங்க. Okay, fine. Okay, மேல் தான் சொல்றீங்க. Okay, இதுக்கு வந்து நான் வந்து மார்க்ஸ் கொடுத்துடலாமா? So technically Bellamy Blake has got 1 point, Ramya has got 1 point, and Harini has also got 1 point. மூணு பேர் சொல்றது கரெக்ட். ஓகே, ஏன்டா ஃபீமேல் அஃபெக்ட் ஆகல? சூப்பர். ஓகே, ஏன் ஃபீமேல் அஃபெக்ட் ஆகல? என்ன சொன்னேன்? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கண்டிஷன். அப்ப ரெண்டு எக்ஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும். இதுல ஒண்ணு மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஃபீமேல் வந்து கேரியர். கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஃபீமேல் யாருங்க? ஃபீமேல் வந்து கேரியர். சார் ஏன் சார் மேல் கேரியர் ஆக கூடாது? டேய் நீ ஏன் நியாயமா சொல்லு பாப்போம். மேலுக்கு இருக்கிறதே ஒரு எக்ஸ், அந்த ஒரு எக்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அஃபெக்ட் ஆனதுதான். அதை மாஸ் பண்றதுக்கு இன்னொரு எக்ஸ் ஃப்ரீயா இல்ல. சோ ஒரு எக்ஸ் மேல அஃபெக்ட் ஆனாலுமே அது அஃபெக்டட் தான். மேல் அன்அவாய்டபிள், அனுபவிச்சுதான் ஆகணும். சரியா? புரிஞ்சுதா? அப்ப இவன் யார் இந்த இடத்துல? இவன் தான் இந்த இடத்துல அஃபெக்டட். ஓகே, சூப்பர் கைஸ், யூ கைஸ் ஹவ் கான், you guys scored 3 marks. இப்போ இத நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்தர் எடுத்துட்டு போறேன். இப்போ பாருங்க, நான் ஃபர்தரா எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு ஐடியா வருமான்னு பாருங்க. ஓகே, டேய் தம்பிகளா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குடா. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? இட் கேன் பி ஆல்சோ கால்ட் as, or இதுக்கு வந்து கிறிஸ் கிராஸ் சொல்லுவாங்க. கிறிஸ் கிராஸ் மெத்தட் மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமாடா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராண்ட் ஃபாதருக்கு இருக்குன்னு வைப்போம். இந்த கண்டிஷன் கிராண்ட் ஃபாதருக்கு இருக்குன்னு வைப்போம். அடுத்தது அவங்களோட பொண்ணுக்கு போகும். அடுத்தது அவங்களோட பேர பையனுக்கு போகும். ஸோ ஜெண்டர் ஆல்டரேஷன் வரும். கிராண்ட் ஃபாதர், மதர், கிராண்ட் சன். அப்போ கிராண்ட் மதர், ஃபாதர், டாட்டர், இந்த மாதிரி ஒரு ரேஷியோல வரும். அதான் கிறிஸ் கிராஸ் சொல்றாங்க. எப்படின்னு பாத்துருவோமா? இங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஃபாதருக்கு இந்த கண்டிஷன் இருக்குன்னு வருது, கிராண்ட் மதருக்கு இருக்கான்னு வைப்போம். ஓகே, சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்கா இது என்ன பண்ணலாம்? புன்னட் ஸ்கொயர் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியல புன்னட் ஸ்கொயர். அப்படியே பண்ற பாருங்க. எக்ஸ் அஃபெக்டட், y இங்க, எக்ஸ் இங்க ஃபீமேல். அப்ப என்ன ஆகும் பாருங்க? எக்ஸ் அஃபெக்டட், எக்ஸ் அஃபெக்டட், எக்ஸ் y. ஓகே, சோ இங்க பாருங்க இந்த கண்டிஷன் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து மேலுக்கு வந்து ஐ ஹேவ் given the condition and ஃபீமேல வந்து நார்மலா கொடுத்திருக்கேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது? எனக்கு வரக்கூடிய ப்ராஜெனிஸ்ல ஃபீமேல்ஸ் வந்து கேரியர்ஸா இருக்காங்க. அப்ப இத நான் ப்ரோசீட் பண்ணலாமா? இது அப்படியே ப்ரோசீட் பண்ணலாமா? இப்ப பாருங்க, கிடைச்ச ப்ராஜெனிஸ் தனித்தனியா எழுதுறேன். x y. This thing I have written here, this thing I have written here. Okay, both are same actually. அப்ப இத வந்து நான் என்ன பண்ண போறேன்? புன்னட் ஸ்கொயர் பண்ண போறேன். நல்லா பாருங்க, இது என்ன பண்ண போறேன்? புன்னட் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப so what I get here? x y. y. சோ இப்போ நல்லா பாருங்க, எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. அப்போ இப்போ எனக்கு செகண்ட் ஜெனரேஷன் நல்லா பாருங்கடா, ஈஸியா சொல்லி தரேன் கேளுங்க. ஓகே, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க யாருக்குமே வரல. ஃபீமேல்ஸ் எல்லாமே கேரியர்ஸ் தான். அப்ப டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸே ஆகல.
சொன்னல கிராண்ட்ஃபாதருக்கு இருக்கு, இங்க ஃபீமேல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகல, சோ என்ன இருக்கு அது அப்படியே கேர்தா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாருங்க மேல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு என்ன இருக்கு மேல்ஸ்ல இங்க என்ன இருக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, கண்டிஷன் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபீமேல்ஸ் கேரியர்ஸ் தான், அப்போ ஃபீமேல்ஸ் கேரியர்ஸ் தான். அப்ப புரியுதா? அப்ப கிராண்ட்ஃபாதர்ல ஆரம்பிச்சது அடுத்தது எங்க வந்திருக்கு அப்படியே மதர்ஸ்க்கு கேரியர்ஸா போய் அப்புறம் மேல்ஸ்க்கு எக்ஸ்பிரஸ் ஆகி அப்படியே பாஸ் ஆனே வருது. ஓகே, இஸ் இட் கிளியர்? காட் a general idea about it? Tomorrow I have Tamil exam, can you help sir? Day after live we'll discuss about it. If you need any help I'll try, okay, but I don't remember all those things, okay, but we'll see. Fine. So இது வரைக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு திங். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸிடா. எக்ஸ்லிங்க்டு கேட்டாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்லிங்க்டு டிசீஸோட பிரைமரி கண்டிஷன் பேர் என்ன சொல்லுவோம்னா ஹீமோஃபிலியா. ஒரு ஒன் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ளீடர்ஸ் டிசீஸ். அது எதனாலதான் த்ரோமோபிளாஸ்ட்ங்கிற ஒரு பொருள் இல்லாதனால ப்ளீடிங் நிக்கவே நிக்காது. ஓகே, அண்ட் திஸ் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அஃபெக்டட்னா மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் அஃபெக்டனாலே போதும், ஆனா ஃபீமேல்ஸ்ல ரெண்டுமே ஆகணும். அப்படி ஆகாம ஒன்னு மட்டும் இருந்துச்சுன்னா then it's carry. Got it? Is it clear? Making sense? இதுல இன்னொரு கண்டிஷன் பேர் சொல்லிட்டா இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கண்டிஷன். ஏன் தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் தி ஆக்சுவல் சாம்பிள்ஸ் ஹியர். தி திங் இஸ் யூ கால் இட் as கலர் பிளைண்ட்னஸ். டேய் இந்த கலர் பிளைண்ட்னஸ் சொல்றீங்களடா, கலர் பிளைண்ட்னஸ் சொல்றீங்களடா, பாருங்க கலர் பிளைண்ட்னஸ் சொல்றீங்க அப்படினா என்னடா? வாட் இஸ் கலர் பிளைண்ட்னஸ்? Everybody knows color blindness. நமக்கே தெரியாம நம்ம கலர் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் மேபி. Okay, just tell me what is the t-shirt color I am wearing? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் செக் பண்ற பாருங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் மேல் பேபிக்கு வந்து டிசீஸ் வராதுல. டேய் அது இப்போ நம்ம இதுல தெளிவா போட்டு தரோம். ஓகே, இப்போ ஃபுல்லா நம்மளே போட்டு முடிச்சலாம். சரியா? Okay, before that tell me what is the color of the t-shirt I am wearing? What is it? Let me check you guys are having color blindness or not. அஃபெக்டிவ் மேல சொல்லுங்க. ஓகே ஓகே, அத நம்ம முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த டாபிக்குள்ள இறங்கிடலாம். சொல்லுங்க கலர் பிளைண்ட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னோட டி-ஷர்ட் கலர் என்னது? டேய் நீங்க கான்செப்ட் சொல்றீங்களே தவிர மொக்க क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டேய் அதான் எனக்கு சோகமா இருக்கு. Black and white. ஓகே, இது black இது white. ஓகே, கரெக்டா இல்லையா? ஆனா சில பேருக்கு என்ன ஆகும்னா as ஹரிணி செட் இந்த கோன்சஸ் செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ் என்ன பண்ணும் ஒர்க் ஆகாம மால் ஃபங்க்ஷன் ஆகி இந்த white சில பேருக்கு கிரேயா தெரியும், ரெட் சில பேருக்கு பிங்கா தெரியும், கிரீன் சில பேருக்கு எல்லோவா தெரியும். டேய் அது வந்து ஆக்சுவலி என்ன பார்த்து தெரியுமா? அது வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க சார் அது ஏதோ கண்ணு தெரியாம போயிருக்கு சார். இல்லடா, அதுவுமே ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கண்டிஷன்ரா. அதுவுமே என்னடா எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கண்டிஷன். அப்போ நான் அதை எப்படி டினோட் பண்ற பாருங்க, அழகா டினோட் பண்ணி தரேன். உங்க புக்லயுமே போட்டிருப்பாங்க. எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க? எக்ஸ் சி எக்ஸ் எக்ஸ் சி ஒய். இப்ப பாருங்க இந்த சிங்கிற இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த எக்ஸ் கீழ சி எழுதிருக்கேன். what do you mean is that particular chromosome is affected, that particular chromosome is affected. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப இந்த ஃபீமேல் வந்து again I am asking the same question. Tell me the female here is affected or male here is affected? Quickly tell me. The female here is affected or male here is affected? டேய் நீங்க மறக்கவே முடியாது, அந்த மாதிரி கேள்வி கேட்பேன். Tell me the female here is affected or male here is affected? Again the condition is same, X linked recessive. So who's affected, male or female? Fast. Okay, so the answer is very simple. இங்க பாருங்க ஃபீமேல்ஸ்ல வந்து ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும், அது ஆகல, so they are carriers. மேல்ஸ்ல ஒன்னு அஃபெக்ட் ஆயிருச்சு, so they are affected. Fine, is that clear? Got an idea? அப்ப ஃபீமேல்ல நான் அஃபெக்ட் ஆகணும்னா what should be the condition? அது நாங்க எழுதி கொடுத்துறோம் பாருங்க. ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும், ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கணும். அப்போ it is nothing but affected. Okay, is that clear? Correct. Everybody is writing the answers. Fine. All good? Fine. இப்போ நான் குயிக்கா என்ன பண்ண போறேன்னா இது சேம் கான்செப்ட் தான்டா. இப்போ இது நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு காட்ட போறேன் உங்களுக்கு. நான் இந்த கிறிஸ் கிராஸ் சொன்னேன்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு காட்ட போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? I am going to cross two people. You have to help me in crossing. I am going to cross two people. Let me cross. Give me a minute. Okay. நான் யாரை தெரியுமா கிராஸ் பண்ண போறேன்? ஒரு பிளைண்ட் மேனையும் நார்மல் விமனையும் கிராஸ் பண்ண போறேன்டா. ஃபர்ஸ்ட் சினாரியோ. டேய் இது வந்து கிரியேட்டிவ்ல கேட்பாங்க உங்களுக்கு. இது மேபி இது ட்விஸ்ட் பண்ணி கிரியேட்டிவ்ல கேட்பான். சோ ரைட் இட். ஓகே, பிளைண்ட் மேனையும்
நார்மல் விமனையும் கிராஸ் பண்ண போறேன் ஆர் நார்மல் ஃபீமேல். ஓகே, so பண்ணிரலாமா? I guess ready? Can we crack this out? Here the scenario is very simple. You're going to cross the blind man with normal female. So blind man enna affected? Blind man he is already affected with that color blindness. So the condition here should be x, c, y. Is it clear? Normal female na rendume x. அப்ப இதுக்கு நான் புன்னர் ஸ்கொயர் போடணும் அவசியம் இல்லை, நார்மலா பண்ணலாம். ஆனா தெரியாதவங்களுக்கு புன்னர் ஸ்கொயர் போடுற பாருங்க. ஒன்றும் இல்லடா, xc xy இங்க எடுத்து எழுதிட்டேன், x x இங்க எடுத்து எழுதிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? கிடைக்கிற காம்பினேஷன்ல இப்படி ஒரு காம்பினேஷன் வரும், இப்படி ஒரு காம்பினேஷன் வரும், இப்படி ஒரு காம்பினேஷன் வரும், இப்படி ஒரு காம்பினேஷன் வரும். வந்துருச்சா? வந்துருச்சா? அப்ப இங்க பாருங்க, இப்போ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க ப்ராஜனிஸ், அதாவது f நான் தனியா எழுதுறேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு ரைட் இட். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐ திங்க் Bellamy is right. பாருங்க, I'll write the progenies alone. xcx and xy. மொத்தம் ரெண்டு ப்ராஜனி வந்திருக்கு. இது ரெண்டுமே unaffected. மேல் இங்க நார்மலா கிடைச்சிருக்குடா, ஃபீமேல் வந்து கேரியர் தான். ஓகே, அப்போ affected கேட்டா டிசீஸ் இருக்கு பட் கேரியர் she has not expressed. male is normal. clear? கிடைச்சிருச்சா? இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தரா பண்ணுவோம்டா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்தரா பண்ணுவோம். அப்போ ஃபர்தரா இதை என்ன பண்ண போறோம்னா, ஓகே, ஐ அம் கோயிங் டு மென்ஷன் இட் ஹியர். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஸ். அப்படியே அடுத்து நீங்க இது ரெண்டு கிராஸ் பண்ண போறீங்க. இது ரெண்டு கிராஸ் பண்ணிடலாமா? அதே மாதிரி ஈஸியா பண்ணிடலாமா? பாருங்க, xc இருக்கு, x இருக்கு, x இருக்கு, y இருக்கு. இப்போ நான் கிராஸ் பண்ணிட்டா இதை y x x x y. இப்போ பாருங்க answers are surprising again. Answers are surprising. Now I have crossed it. Now அந்த கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா கவனிங்கடா, மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டேன்? கிராஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ அகே நான் என்ன பண்றேன்? ப்ராஜனிஸை தனியாக எடுத்து எழுதுறேன். பாருங்க, எழுதட்டா? xc x1 xc y1 xx1 xy1. This is the process I got in F2. இப்போ பாருங்க, இப்போ யார் அஃபெக்ட் ஆயிருக்கா? இப்போ கண்டிப்பா சொல்லுங்க, who's affected here? I'll mention it with white. okay, I'll mention it here. இது வந்து நார்மல், இது வந்து நார்மல். நான் இங்க கீழ I am mentioning it as carrier. okay, normal carrier. மேல்ஸ்ல பாருங்க, வந்துட்டான்ல affected வந்துட்டான்ல. அப்ப இங்க பாருங்க நார்மல், இங்கேயுமே நார்மல். this is the thing டா, இவ்வளவுதான் கான்செப்ட். கிளியர்? ஸோ நல்லா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க கான்செப்ட். நான் வந்து ஒரு பிளைண்ட் மேனை யூஸ் பண்றேன். பிளைண்ட் மேனை யூஸ் பண்ணி செகண்ட் ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. செகண்ட் ஜெனரேஷன் யாருமே இல்லை. அது அப்படியே இன்ஹெரிட், அதாவது ஃபீமேலுக்கு இருக்கு பட் ஸ்டில் ஷி ஹஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட். அப்படியே தேர்டுக்கு பாருங்க, இந்த இடத்துல மேல் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான்டா விஷயம். இதுதான் நம்ம வந்து கிறிஸ் கிராஸ் மாதிரி சொல்லுவோம். கிளியர்? காட் an ஐடியா? ஃபைன். டேய், இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா பிளைண்ட் மேன் நார்மல் ஃபீமேல கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி, நார்மல் மேன் பிளைண்ட் ஃபீமேல் செகண்ட் கிராஸ் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா பண்ணுங்க பாப்போம். டே, கண்டிப்பா கிரியேட்டிவ்ல கேட்பான்டா. கிரியேட்டிவ்ல மேபி நார்மல் கேட்க மாட்டா, ரெண்டுமே பிளைண்ட் கேட்டா மாட்டீங்களா? அப்ப அதனால இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. கிடைக்கிற டைம் டப்புன்னு குயிக்கா பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம நாளைக்கு போனோம்னு எடுத்து வச்சிட்டோம், கண்டிப்பா பண்ண மாட்டோம். பண்ணிடுவோமா? எனக்காக சொல்லுங்க. செகண்ட் சினாரியோ அதே எழுதியிருக்கேன்டா. ஓகே, நார்மல் மேன் ஆர் அன்அஃபெக்டட் மேன், உங்க இஷ்டம் தான். இங்க ஆக்சுவலி கலர் எழுதணும், இன்னும் கொஞ்சம் கரெக்டா எழுதிருக்கு. ஓகே, கலர் பிளைண்ட் ஃபீமேல். ஓகே, என் கூட இருக்கிற சிங்க குட்டிகள் கடன்னு பெண் எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்டா பண்ணுங்க பாப்போம். கிறிஸ்டல் கிளியர், மேல் மண்ட சூப்பர்ரா. புரிஞ்சிருச்சா? இதுதானே உங்க ஹோம்ஒர்க்கு. இது ஹோம்ஒர்க்டா, கண்டிப்பா பண்ணிருக்கடா. நான் ரொம்ப சிம்பிள், அது அப்படியே ஜென்டர் மட்டும் மாத்திட்டேன். அப்ப அதுக்கு அதே மாதிரி வருதா? கிறிஸ்டாஸ் ஒர்க் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரியா? கிளியர்? காட் an ஐடியா? அடுத்து போயிருவோமா? புரிஞ்சிருச்சாடா? எனிபடி ஹேவ் எனி டவுட்? அழகா அப்படியே எழுதி கொடுத்துருக்கேன்டா. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது குயிக்கா இதை மட்டும் ரிவிஷன் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கோம், அதுல வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், அதுக்கு 2 சினாரியோ போட்டிருக்கோம். ரிவிஷன் பண்ணி டப்புன்னு போயிட்டே இருக்கும். இப்பதான் நான் போட்டோம், அவ்வளவுதான்டா, அதே தான்டா. சரியா? இஸ் கிளியர்? சார் நீங்க எக்ஸ் லிங்க் மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க சார், y லிங்க் சொல்லுங்க சார். சொல்லிடுவோம்.
வைலிங்க்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குடா. டேய் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மூளை யூஸ் பண்ணு சரியா. நான் என்ன சொல்றேன், I am telling there is a scenario for Y-linked. நான் இங்க ரெசசிவோ டாமினன்ட்டோ எதுவுமே சொல்ல. ஏன் சொல்ல, வையினாலே ஒரே ஒரு குரோமோசோம் மேல்ஸ்ல மட்டும்தான். அப்ப அந்த ரெசசிவ் கான்செப்டோ டாமினன்ட் கான்செப்டோ எதுவுமே அப்ளை ஆகாது. வையில அஃபெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு. கரெக்டா இல்லையா? அப்போ இந்த Y-linkedல வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான்டா அது hypertrichosis. What do you call it as hypertrichosis? அப்படினா என்னடா, சாரி, எவ்வளவு பேர் ஐ படம் பார்த்திருக்கீங்க? ஐ படத்துல ஓஸ்மா ஜாஸ்மின் தெரியுமா உங்களுக்கு? she is a character, wonderfully she would have acted. அந்த ஓஸ்மா, உங்களுக்கு படம் மாற பார்க்க மாட்டீங்களா? சரி, பட் ஸ்டில் சொல்றேன், அந்த ஓஸ்மா ஜாஸ்மின் கேரக்டருக்கு என்ன ஆகும், ஒரு கண்டிஷன் வரும். என்ன கண்டிஷன்னா hypertrichosis. அப்படினா அவங்க மூஞ்சி ஃபுல்லா முடியா இருக்கும். In spite of being a female, what happens? In spite of being a male, whatever gender neutral da, males generally mudi inga irukku, okay, females ku irukku, sometimes irukadu, okay. ஆனா என்ன ஆகும் தெரியுமா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இங்க எல்லாம் முடி வரும், இங்க நெத்தி இங்க ஃபுல்லா முடி வரும். அது பேர் தான் hypertrichosis condition. ஓகே, hypertrichosis condition. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கடா, இப்போ இந்த கண்டிஷன் வந்து Y-linked நான் சொல்றேன்னா, அப்ப இது கண்டிப்பா யார் அஃபெக்ட் பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, only males. ஓகே, என்னோடு நீ இருந்தால் உன்னோடு நான் இருப்பேன், அதே பாட்டு தான், கரெக்ட் தான். ஓகே, பாட வச்சுறாதீங்களா, லைவ்ல இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ Y-linked hypertrichosis only males வரும், no females. Why da? ஏன் no females? Because females doesn't have Y chromosome. Very simple. இவ்வளவுதான் கான்செப்ட். hypertrichosis only males, no females. டேய், உங்களுக்கு எவ்வளவு பேர் ஞாபகம் தெரியல, நேத்து எடுத்த கிளாஸ்ல, டேய் கண்டிப்பா பாருங்கடா, நேத்து எடுத்த கிளாஸ்ல Y குரோமோசோம் அழகா பிரிச்சு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யூக்ரோமாட்டின், ஹெட்ரோக்ரோமாட்டின், NRB ரீஜன்ல படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நான் ரீகம்பைன்ட் ரீஜன். அதாவது அந்த அப்பா கிட்ட இருக்கிற Y குரோமோசோம்ல அந்த Y பகுதி, அந்த Y குரோமோசோம்ல சில பகுதி இருக்கும், அந்த பகுதி அப்படியே பையனுக்கு போகும். அது எந்த மாற்றத்துக்கு போகாம அப்படியே பையனுக்கு போகும். அந்த பகுதியில வர்றதா இந்த கண்டிஷன் எல்லாம். சோ அப்படியே அப்பா கிட்ட இருந்து அப்படியே பையனுக்கு வரும். ஓகே, சோ மேல் டு மேல். இதான ஈஸி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். என்ன மேல் மட்டும் போட்டு தாக்குது, அவ்வளவுதான்டா, ஒன்றும் பண்ண முடியாதுடா. நமக்கு Y குரோமோசோம் ஒரு பிளான்ட்ரிக் ஜீன் வந்து எல்லாத்தையும் விட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கு. சரியா? சோ பாதுகாப்பா இருக்கணும். கிளியர்? இது புரிஞ்சிருச்சாடா? Y-linked புரிஞ்சிருச்சா? சோ ஜெனரல் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம்? X-linkedல 2 பார்த்திருக்கோம் and Y-linkedல 1 பார்த்திருக்கோம், மொத்தம் 3 பார்த்திருக்கோம். ஈஸியா இருக்கா? புரிஞ்சிருச்சா? சொல்ல ஞாபகம் அப்படியே வருதா? ரிவிஷன் பண்ணனும் ஞாபகம் வருதா? கிளியரா? இப்ப அடுத்து பாத்துருவோமா? ஓகே, டேய் இன்னொரு அழகான ஒரு டாபிக் இருக்குடா, அழகான ஒரு கான்செப்ட். நமக்கு வந்து இந்த உலகத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியப்படுத்த அளவுக்கு வளர்ந்த ஒரு பெரிய கான்செப்ட். அது என்ன தெரியுமா? It is nothing but it is karyotyping. What do you call it as? Karyotyping. Sir, karyotyping என்ன? டேய் ஈஸியா சொல்லிட்டா, நான் ஒரு செல்லை எடுக்கிறேன், அந்த செல்லை எடுத்து அதுக்குள்ள இருக்க குரோமோசோமை தனித்தனியா எடுத்து பிரிச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா karyotyping. அவ்வளவுதான் விஷயம். நான் சொன்ன அந்த தமிழ் வார்ட்ஸ் நீ இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா karyotyping மார்க் क्वेश्चन கேட்டிருப்பாங்க, 2 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். சோ 3 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். Can I tell you again? Listen very carefully. What I'm going to do is, நான் ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லுக்குள்ள இருக்கிற குரோமோசோம்ஸை செப்பரேட் பண்ணி தனியா வெளியே எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேனா, ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேனா, அதுதான் karyotyping சொல்லுவோம். Is that clear? Making sense guys? Anybody have any doubt? Fine. Quickly we'll sum it up. We'll do it. நல்லா இருக்கும், பாப்போமா? பாருங்க, அதே ஸ்டோரி மாதிரியே தான். என்ன பண்ற, செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் எடுக்கிறேன். எங்க இருந்து எடுக்கிறேன்? separated from cell. ஓகே, அப்புறம் என்ன பண்ற, arranged in an order. இவ்வளவுதான்டா. இப்படி படிச்சா நீங்க நினைச்சாலும் karyotyping டெஃபினிஷன் மறக்க முடியாது. நீங்க நினைச்சாலும் karyotyping டெஃபினிஷன் மறக்க முடியாது. அவ்வளவுதான். ஓகே, set of chromosomes separated from cells and arranged in an order, you call it as karyotyping.
அப்ப நான் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும். அந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேர் தான் இடியோகிராம்னு சொல்லுவோம். ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் பண்றது எல்லாமே ப்ராசஸ் தான் கேரியோடைப்பிங். அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு டயக்ராமேட்டிக்கல் representation called, what do you call it as? It is called as ideogram. இது அப்படியே எழுதுங்க, ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, டேய் நீ சொல்றது கேரியோடைப்பிங் மூலமா வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்நார்மாலிட்டிஸ் கண்டுபிடி. வாட் இஸ் கேரியோடைப்பிங் கேள்வி கேட்பான். வாட் இஸ் கேரியோடைப்பிங் கேட்கும்போது சார் இட் ஹெல்ப்ஸ் இன் குரோமோசோம் அனாலிசிஸ் வில் கம் அண்டர் ஃபங்க்ஷன் இஸ் ராங். ஸோ 3 மார்க்ஸ் நீ வாங்கிட்டு போனா இந்த டெஃபினேஷன் தான் நீ எழுதணும். சரியா? இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன், டேய் நீங்க குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். எஸ், எது வரை கிளியராடா? குயிக்கா சொல்லுங்க. பெல்லாமி பிளேக், ரம்யா, ஹரிணி, நரேன் எல்லாம் சொல்லுங்க. ஜெகதப்பட்டினம், மனோஜ், கைஸ் குயிக்லி டெல் மீ. மனோஜ் ஈடி மட்டும் சொல்லிட்டு போயிட்டான் நினைக்கிறேன். ஈடி அசர்வான் சொல்லிட்டு ஓடிட்டான். ஓகே, எல்லாம் கிளியராடா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது கிளியர்? குயிக்லி டெல் மீ கிளியர். அடுத்து நான் உங்களுக்கு வந்து குரோமோசோம் இந்த கேட்டகரி பிக்சர் காட்டுறேன். டெல் மீ, டெக்ஸ்ட் மீ whether it is clear or not. கைஸ் ஓகே சார், நன்றி சொன்னதுக்கு. ஓகே, அவ்வளோதான்டா. சரியா? ஏய் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்டா, நீங்க எப்படி அந்த ஆன்சர் எழுதுறீங்க பொறுத்து தானே மார்க் வரும். அதான்டா விஷயம். சரியா? ஓகே, சூப்பரா. இதான கேரியோடைப்பிங் பிக்சர். நல்லா பாருங்க, இதை நான் இப்பவே சொல்லி தரேன். இதெல்லாம் நீங்க காலேஜ்ல கண்டிப்பா படிப்பீங்கடா. ஸோ உங்களுக்காக இப்பவே சொல்றத கேளுங்க. இது வந்து பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஏன் சார் இடையில ஸ்பேஸ்ல விட்டுருக்காங்க? இவங்க எல்லாம் ஒரு டீமா பிரிச்சிருக்காங்க பாருங்க. இது இவன் ஒரு டீம், இவன் வந்து ஏ. இவன் இன்னொரு டீம், இவன் பேரு பி. இவன் ஃபுல்லா ஒரு டீம், இவன் வந்து சி. இவன் ஒரு டீம், இவன் பேரு டி. இவன் ஒரு டீம், இவன் பேரு இ. இவன் ஒரு டீம், இவன் பேரு எஃப். இவன் ஒரு டீம், இவன் பேரு ஜி. டேய் பாருடா, 23 குரோமோசோம்ல 22 குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ், பாடி செல்ஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். கரெக்டா? அப்ப இந்த குரோமோசோம்ஸ் என்னது பாருங்க, நேரா பிரிச்சிருக்கானுங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜின்னு பிரிச்சிருக்காங்க. அது செக்ஸ் குரோமோசோம் பிரிக்கவே இல்லை. ஏன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கு. ஸோ தனியா பிரிக்காம அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆல்ரெடி இருக்கிற இடத்துல சைஸை பொறுத்து போட்டானுங்க. எக்ஸ் சைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸ் ரொம்ப பெரிய குரோமோசோம், டாலா இருக்கும். Y குட்டி குரோமோசோம். அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது நீளமா இருக்கா? ஸோ எதுல போட்டானுங்க? சில போட்டானுங்க. அப்ப Y சார், Y தூக்கி ஜில போட்டானுங்க. அவ்வளவுதான். இதாண்டா விஷயம். ஆமா, ஹெச் டீம்ல நான் ஹெச்ச பிரிக்கல. அவன் டீம் இல்லாம இவ்வளவு பிரச்சனை பண்றான். அவனை தனியா ஹெச்லாம் வச்சா இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணுவான். ஸோ அவனை வந்து பிரிக்கல, சிஜிக்குள்ளே போட்டானுங்க. சரியா? ஓகேடா, கிளியர்? ஸோ இதான் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச். சார் ஜிஹெச் இல்லை, சாரி சிஜி. பிளேக் குடிச்சுன்னு எனக்கும் ஹெச் வருது. ஓகே, இப்போ சார் இந்த கேரியோடைப்பிங் என்ன சொல்லிட்டீங்க, நீங்க குரோமோசோம் எடுத்து பிரிச்சு தனித்தனியாக அரேஞ்ச் பண்றீங்க. சார் என்ன பிரயோஜனம்? என்ன சார் பிரயோஜனம்? எதுக்கு சார் தேவையில்ல வேலை பண்ணிருக்கீங்க? நான் பண்ணலடா, இது தேவை இருக்கிற வேலை இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வச்சு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறேன். நான் அதையுமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்கடா, கண்டிப்பா கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் அதையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஜென்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா எழுத வரும்போது ஞாபகம் வராது. ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்றேன், கேளுங்க. ஸோ இந்த கேரியோடைப்பிங் இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர் ஆஸ்கிங் தி கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்? இந்த இமேஜ் ஞாபகம் வரணும். இந்த இமேஜ் அப்படியே டாப் டு பாட்டம், கரெக்டாக பாட்டம் வந்துருங்க. பாட்டம்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. அப்ப அதை வச்சு என்ன பண்ண என்னால ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்? என்னால ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? என்ன பண்ண முடியும்? ஜெண்டர். அப்ப நான் இங்கே சைடுல எழுதி தரேன் உங்களுக்கு பாருங்க. I'll write it here nearby so it will be easy for you. ஓ இது மாறுதா? ஓகே ஓகே, நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஓகே, இங்க எழுதிடுவோமா? அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் உங்களுக்கு? அந்த இமேஜ்ல அந்த கடைசியா இருக்கிற இந்த பர்டிகுலர் எக்ஸ் ஒய் ஞாபகம் வரும். அப்போ ஜெண்டர். அப்போ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஜெண்டர்
ஐடென்டிஃபிகேஷன். ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி புரிஞ்சிருச்சா? ஓகே சார், அடுத்து என்ன பண்ணலாம் சார்? இது நல்லா பாருங்கடா, இந்த குரோமோசோம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டுபிடிக்க முடியுமா என்னால? ஏன்னா எனக்கு இந்த இமேஜ் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அது ஆல்ரெடி நான் வச்சிருப்பேன். அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில பேர்ல சில பிரச்சனைகள் இருக்கு, சில குரோமோசோம் சைஸ் வேற மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அதையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். which means chromosomal abnormalities கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் திங், நான் ஷார்ட்டா எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க சரியா? chromosomal abnormalities. அப்ப இந்த chromosomal abnormalities மட்டும் எழுதுனா மார்க் வராது, அதுனா என்னங்கிறது எழுதிடணும். எப்படி தெரியுமா? ஈஸிடா, ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் இருக்கு, அப்ப அடிஷன். ஓகே, லைக் எக்ஸாம்பிள் போட்டீங்க, அடிஷன். ஓகே, ஒன்னு கம்மியாயிருச்சு, டெலிஷன். ஓகே, இடம் மாறிடுச்சுன்னா ஒண்ணுல இருக்க வேண்டியது ஒண்ணுலதான் இருக்கணும், 23 இருக்க வேண்டியது 23 தான் இருக்கணும், அது போய் 22ல தான் நிப்பேன் அப்படின்னு மாறிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை தான். that you called as translocation. so இந்த மாதிரி chromosomal abnormalities ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? சோ இந்த ரெண்டு பாயிண்ட் மறக்கவே மாட்டீங்களா? ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு ஈஸியா இருக்கா? ஓகே சார், இந்த குரோமோசோமல் இது மாறறனால என்ன சார் பிரச்சனை வரும்? இது மாறறனால சில ஜெனடிக் டிசார்டர்ஸ் வரும், கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ண, எனக்கு ஈஸியா ஜெனடிக் டிசார்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஜெனடிக் டிசார்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஓகே, ஜெனடிக் டிசார்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்க சார். அது மூலமா அது மட்டும் இல்லாம இந்த குரோமோசோமல் அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்றேன், மனுஷனுக்கும் குரங்குக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பல ஒற்றுமைகள் இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? அதோட குரோமோசோமை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயம் ஒண்ணா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? எவல்யூஷனரி ஹிஸ்டரியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எவல்யூஷனரி ஹிஸ்டரியை நான் என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கிளியர்? இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? நாலு அப்ளிகேஷன்டா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஆனியூப்ளாய்டின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதேதான்டா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு செட்டு குரோமோசோம் இருக்கு. 2n 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 படிச்சிருப்போம். அப்ப இந்த 2nல ஒன்று போயிடுச்சுன்னா 2n-1. இதுவுமே நான் என்ன பண்ணிருப்பேன், போன கிளாஸ்ல தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பாருங்க, அது எல்லாருக்குமே தெரியும், ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஆனியூப்ளாய்டின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, வில் ரீட் கமெண்ட்ஸ், கிவ் மீ a minute. ஐயோ, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் லாஸ்ட் எடுங்க ஐயா, அது ரொம்ப பெருசா இருக்கு, கடுப்பு வரும். சண்டேடா. ஓகே, அடுத்து பயோடெக் தான் எடுப்பேன். பயோடெக் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு 4 to 5 hours செஷன் மாதிரி போட்டு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அழகா பூ மாதிரி கையில கொடுத்துறேன், அப்படியே எடுத்து வச்சுக்கோ, சரியா? சார், எங்க மிஸ் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எடிட் ஆகிற சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால இன்னும் Chapter 5 எடுக்கல. டோன்ட் வரி ப்ரோஸ், we are here, we'll take care of it. ஓகே, nothing to worry. அழகா தெளிவா இம்பார்ட்டன்ட் क्वेश्चनோட சொல்லித்தரேன், சரியா? இது புரிஞ்சிருச்சா? டேய், நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்? டேய், காரியோடைப்பிங் அப்ளிகேஷன் நீங்க படிச்சாலே புரியும்டா, நீங்க படிச்சாலே புரியும். ஆனா நாளைக்கு இங்க இருக்கு தெரியுமா, இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் இங்க இருக்கு. Getting it? The thing you have to remember and you have to write it in the paper and you have to get full marks. That is the point here. அப்ப அதுக்கு என்ன இருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதடா, எப்படி படிக்கணும்ங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இமீடியட்டா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் டைப் வந்த உடனே என்ன பண்ணணும், இந்த இமேஜ் ஞாபகத்தில் வரணும், அதில் லாஸ்ட் குரோமோசோம் ஞாபகம் வரணும். அப்போ ஒன்று ஜெண்டரை பிடிச்சிடலாம், ஜெண்டர் வருது, அப்போ அதே குரோமோசோம் இமேஜ் திருப்பி எடுத்துக்கோங்க, அதே இமேஜில் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸோ குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ், அதில் வர ஒரு கண்டிஷன் பேர் தான் ஆனியூப்ளாய்டி. அப்படியே பார்க்குறீங்க, குரோமோசோம் மாறுறனால அது செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்க, அது மாறுறனால என்ன வரும், ஜெனடிக் டிசார்டர்ஸ் வரும். அது 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் போட்டுருங்க. அது கூட வர்றது, அது விஷயம் என்ன பண்ணலாம், எவல்யூஷனரி ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, கிளியர்? ஓகே, அரதகர சதரக்கு அடிச்சு காருப்பா. ஓகே, எனக்கு அடிச்சு கேருங்க மட்டும் தான் புரிஞ்சு, வேற எதுவும் புரியல, சரியா? தியான் தே. ஓகே, ஃபைன் ரா, விடுடா, புரிஞ்சுச்சடா? ஓகேவா, கிளியரா, ஈஸியா இருக்கா? சோ காரியோடைப்பிங் என்ன பார்த்துட்டீங்க, அப்ளிகேஷன் ஆஃப் காரியோடைப்பிங் பார்த்துட்டீங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சா? இப்போ நான் ஈஸியர் பாயிண்ட் சொல்லித்தரேன். சார், நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இந்த சென்ட்ரோசோம் வச்சு தான் பண்ண முடியுமா? சென்ட்ரோசோம் வச்சு தான் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த சென்ட்ரோசோமை வச்சு குரோமோசோமை கிளாசிஃபை பண்ண போறேன்டா.
குரோமோசோமை கிளாசிஃபை பண்ண போறேன். அப்படி என்றால் என்னங்க ஐயா? ஈஸி பீசி. நல்லா பாருங்க, இது வந்து ஒரு குரோமோசோம். பார்த்து விட்டீர்களா? இந்த குரோமோசோமில் இந்த நடுப்பகுதியை என்ன சொல்வோம்? சென்ட்ரோமியர் என்று சொல்வோம். என்ன சொல்வோம்? சென்ட்ரோமியர் என்று சொல்வோம். இதை நாம் என்ன சொல்வோம்? இதை நாம் குரோமோட்டிட்ஸ் என்றும் சொல்லலாம். ரொம்ப தமிழ் பேசுறோம். ஆர் ஆர்ம்ஸ் என்று சொல்லலாம். பி ஆர்ம், கியூ ஆர்ம் என்ன சொல்லலாம். பீனா ஷார்ட், கியூனா லைக் அவ்வளவுதான் விஷயம். ஓகே பாருங்க. சோ குரோமோசோம்ல பிரிக்கிறேன்டா, சென்ட்ரோமியர் எடுக்கிற, குரோமாட்டிட்ஸ் எடுக்கிற, அதை நீ ஆர்ம்ஸ்னு சொல்லலாம். ஓகே கை. ஓகே பி ஆர்ம், கியூ ஆர்ம் சொல்லலாம். சரி, இந்த சென்ட்ரோமியர் இவன் சும்மா இருக்கிறவன் தானே சார்? டேய் இவனை வச்சு நான் குரோமோசோமே பிரிக்கலாம்டா. இவனை வச்சு என்ன பண்ணலாம்? குரோமோசோமே பிரிக்கலாம். பிரிச்சு காட்டா? இங்க பாருங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டைப் மெட்டாசென்ட்ரிக். அப்படின்னா என்னங்க ஐயா? டேய் இந்த சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்கு. சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவோம். சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்குன்னா அது ரெண்டு ஆர்ம்ஸ் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும், ஆர் மோஸ்டா சேமா தான் இருக்கும். ஏன்னா சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்கு. அது சென்டர்ல இருந்து மாறினாதான் ஒரு ஆர்ம் பெருசா இருக்கும், இல்ல ஒரு ஆர்ம் குட்டியா இருக்கும். இது சென்டர்ல இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இப்படி இருந்தா தான் பிரச்சனை. இப்படி இருந்தா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். சரியா? சார் நீங்க சொல்லி தரதை வச்சுதான் நான் எப்போதும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் சார் அட்டென்ட் பண்றேன். தப்போ ரைட்டோ, பட் அது நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு ஆன்சர் என்னன்னு மேம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேய் நான் சொல்லி தரேன்டா, நீ கமெண்ட்ல போடு. லைவ் முடிச்சிட்டு என் செஷன் கீழே கமெண்ட்ல வந்து போடு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர். நான் சொல்லி தரேன் உனக்கு. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். சரியா? ஓகே. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்லாம் ஒன்றும் இல்லடா. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் தெரியுமா? அப்பா கிட்ட இருக்க குரோமோசோம், அம்மா கிட்ட இருக்க குரோமோசோம். அந்த அம்மா கிட்ட இருக்க குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டிட்ஸ் இருக்குமா? அப்பா கிட்ட இருக்க குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டிட்ஸ் இருக்குமா? அப்ப அம்மாவோட 2 குரோமாட்டிட்ஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், அப்பாவோட 2 குரோமாட்டிட்ஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அதை சேர்த்தும் போது அது ரெண்டுமே வேற. ஹோமோலோகஸ் இருந்தாலும் அப்பாவோடது அம்மாவோட தானே. ஸோ அது நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அவ்வளோதான்டா. சரியா? ஃபைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் சென்டர்ல வருது சென்டர். அப்ப அதை மட்டும் நான் வந்து வேற பென்ல எழுதி தரேன்டா. ஒன்னும் நீ கவலைப்பட வேண்டாம். சரியா? அப்படியே எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சென்டர். ஓகே. இப்போ மெட்டாசென்ட்ரிக் புரிஞ்சிருச்சு சார். அடுத்து சார், அடுத்து ஒருத்தர் இருக்கா. இவன் பேர் என்ன தெரியுமா? சப்மெட்டாசென்ட்ரிக். தெரியுமா? சப்மெட்டாசென்ட்ரிக். சார் அப்படின்னா என்ன சார்? டேய் ஈஸிடா. இப்போ சென்டர்ல இருக்க வேண்டிய பொருள் கொஞ்சம் சென்டருக்கு கீழே இறங்கி நிற்கும். அப்ப சென்டருக்கு கீழே இதே இப்போ இமேஜின் பண்ணு. சென்டர் இறங்கிருச்சுன்னா இது லெங்த் ஜாஸ்தியாகும், இது லெங்த் கம்மியாகும். இதுதான் சப்மெட்டாசென்ட்ரிக். இதுதான் சப்மெட்டாசென்ட்ரிக். புரிஞ்சிருச்சா? சோ சென்டர்ல இருக்கிறத எடுத்துட்டேன் நான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸிடா. குரோமோசோம் கிளாசிஃபிகேஷன் எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஈஸி. சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மெட்டாசென்ட்ரிக். ஓகே. அப்ப அந்த சென்டரை கீழே கொண்டு வரேன். அப்ப சப்மெட்டாசென்ட்ரிக். இன்னும் கீழே கொண்டு போறேன். ஆக்ரோசென்ட்ரிக். கீழே கொண்டு போய் கீழே கடைசியா வச்சிட்டேன். டீலோசென்ட்ரிக். அவ்வளவுதான்டா. இப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். மறக்கவே மாட்டேன். ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க. போட்டுருவோமா? ஆக்ரோ சென்ட்ரிக். அப்படின்னா என்ன சொன்ன நானு? சேம் தான். அந்த எண்ட் பொசிஷன் நல்லா கம்மியாயிரும். டிஃபரன்ஸ் தெரியுதாடா? சப்மெட்டாசென்ட்ரிக்ல இது கொஞ்சம் நீளமா இருக்கு, ஆக்ரோசென்ட்ரிக்ல நல்லாவே நீளமா இருக்கு. ஏன்னா அது சென்டர் வந்து எண்டு கீழே வந்துருச்சு. இது ஏன் தெரியுமா ஆக்ரோசென்ட்ரிக் சொல்றாங்க? எண்டுக்கு கீழே வந்தனாலதான் ஆக்ரோசென்ட்ரிக் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? இது லாஸ்ட் பாத்துருவோமா? டீலோசென்ட்ரிக். அப்படி என்ன அர்த்தம்? சென்ட்ரமே கீழே வந்துருச்சு. அவ்வளவுதான்டா. டீலோசென்ட்ரிக். ஒரே ஒருத்தன் தான் இருப்பான், ஒரே ஒரு ஆம் தான் இருக்கும். டீலோசென்ட்ரிக். புரிஞ்சிருச்சா? கிளியரா இருக்கா? எனி டவுட்ஸ்? டெல் மீ. If there's no tell, quickly text clear. டே எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணா தான் தெரியும். அப்பதான் I can understand your things. சார் H2O குடிங்க. டே H2O குடிச்சிட்டேன். H2Oல கொஞ்சம் C6 H2 O6 மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? எண்ட்
ஆஃப் எண்ட். ஆஃப் எண்ட்னா எண்டுக்கு பக்கத்தில், சரியா? சூப்பர்ரா. டேய் இதை அப்படியே ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சுடா. உங்ககிட்ட அழகா கேட்பான்டா, கிளாசிஃபை த குரோமோசோம்னு 5 மார்க் கேட்பான்டா, கட 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 டயக்ராம் போட்டு செட் மெத்தட் எழுதிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சரியா? கிளியர்? சூப்பர். ஓகே, so now we have completed the classification of chromosome. Fine. இப்போ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாபிக் பேரு தான் pedigree analysis. ஓகே, எவ்வளவு பேர் வீட்ல நாய் வளர்த்துறீங்க? Everybody is having pet dogs? Glucose குடிக்கணும்டா. Anybody is having pet dogs? Pet dogs நீங்க என்ன ஃபுட் போடுவீங்க? Pedigree ஃபுட் இருக்கு. கரெக்ட் தானே? எனக்கு if I'm not wrong, I'm thinking pedigree is right. Pedigree ஃபுட் இருக்கு. அத நம்ம என்ன பண்ண போறோம்? அனலைஸ் பண்ண போறோம். அப்படியா? இல்லடா. Pedigree டேம் மட்டும் தான் ஒண்ணு, பட் it is different. ஓகே, இது என்ன தெரியுமா? இதுவுமே ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம்டா. நீ வந்து சைனாக்கு போற, சரியா? நீ சைனா வேண்டாம், சைனாக்கு நல்லாவே தமிழ் தெரியும். நீ வந்து ஆப்பிரிக்காக்காரனுக்கும் தமிழ் தெரியும். ஓகே, தமிழ் தெரியுற இடத்துக்கு போகிறேன். உங்க போய் அவங்ககிட்ட பையன், பொண்ணு, ஆம்பளை, பொம்பளை இந்த மாதிரி நீ சொல்லும்போது அவனுக்கு புரியுமா? என்னடா உணர்றான்னு யோசிப்பானா இல்லையா? மேல் எது, ஃபீமேல் எது, பையன் எது, ஒன்றுமே தெரியாது. ஸோ யூனிவர்சலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள்ல டினோட் பண்ற கான்செப்ட் பேர் தான் பெடிகிரி அனாலிசிஸ். புரிஞ்சுதா? கான்செப்ட் பேர் தான் பெடிகிரி அனாலிசிஸ். அப்ப இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். பாருடா, ஃபேமிலி ட்ரீயை கண்டுபிடிக்கலாம்டா. என்ன பண்ணலாம்? ஃபேமிலி ட்ரீயை கண்டுபிடிக்கலாம். டேய், நான் இப்போ பெட் கட்டறேன்டா. எவ்வளவு பேத்துக்கு உங்க ஜெனரேஷன்ஸ் தெரியும்? ஆர் எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் தெரியும்? See, I am very sure you'll know your father, you'll know your grandfather, you might know your great grandfather. எவ்வளவு பேருக்கு கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் தெரியும்? எவ்வளவு பேருக்கு கிரேட் 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 கிராண்ட்ஃபாதர் தெரியும்? இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ, ஆப்கானிஸ்தான் வேண்டாம் பயமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ இருக்கா? இவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும்? நிறைய பேர் தெரியாது, இன்க்ளூடிங் மீ. ஐ ஹார்ட்லி நோ 3-4 ஜென்ரேஷன்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியாது. 4 to 5 ஜென்ரேஷன் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிற இந்த ஃபேமிலி ட்ரீ பேரு தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ். அது பேர் தான் ஃபேமிலி ட்ரீ. ஓகேவா? knowing the ancestors you call it as family tree. அப்ப அந்த ஃபேமிலி ட்ரீ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இந்த பெடிகிரி அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? பாத்துருவோமா? சோ பாருங்க, தெரியாத அவங்கள எதுக்கு தெரியணும் சார்? எல்லா ஸ்னேக்ஸும் நேம்ல தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே ஓகே ஹாய் மனோஜ், யூ நோ, சூப்பர்ரா. ஸோ ஃபேமிலி ட்ரீ சூப்பரா, வெரி குட்ரா. ஓகே, அப்போ இந்த ஃபேமிலி ட்ரீ நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? வித் சிம்பிள்ஸ். எதுக்கு சார் நீங்க எதுக்கு ஃபேமிலி ட்ரீய சிம்பிள்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? நான் எழுத முடியாது, தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு கொள்ளு தாத்தா எழுதிக்க முடியாது. ஸோ அதுக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்றேன், ஃபேமிலி ட்ரீ பண்றேன். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த pattern of inheritance. To understand the அவ்வளவுதான்டா விஷயம். பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்காக தான் சார் பெடிகிரி அனாலிசிஸ் பண்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே எழுதிட்டீங்கன்னா ஃபுல்லா கொடுத்துருவாங்க. ஐ ஹவ் ரிட்டன் லைக் அன் ஹின்ஸ் டெவலப்மெண்ட். நீங்க அப்படியே டெவலப் பண்ணி ஸ்டேட் பண்ணி எடுத்துங்க. சரியா? ரொம்ப ஈஸி. பெடிகிரி அனாலிசிஸ் எதுக்கு எப்படின்னு சிம்பிளா சொல்றேன். ஃபேமிலி ட்ரீ டிரைவ் பண்றது வித் தி ஹெல்ப் ஆஃப் சிம்பிள்ஸ் drawn. Why? To understand the inheritance or understand the pattern of inheritance of a specific character. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, understand the pattern of inheritance of specific character. If you want, you can mention of specific character. புரிஞ்சிருச்சா? இப்படி எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் வந்துடும்டா. அப்படியே அழகா மேஜர் பாயிண்ட்ஸ் தான் கவர் பண்ணிட்டோம். அப்படி எழுதிங்கன்னா ஈஸியா ஃபுல் மார்க் வந்துடும். சரியா? இப்ப பாருங்க, இந்த பெடிகிரி அனாலிசிஸ்ல வந்து அழகா நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள்ஸோட பண்றேன். சரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா சிம்பிள்ஸ் பாத்துருவோமா? நல்லா இருக்கும்டா சிம்பிள்ஸ், சூப்பரா இருக்கும் பாருங்க. இவன் வந்து மேல், இது வந்து ஃபீமேல். ஓகே, so I'll mention it here. This is you called as
male, this you call it as female. அப்படியே கதை மாதிரி அதே எழுதுவோம். இப்போ இந்த மேலுக்கு ஃபீமேலுக்கு நடக்குது, they are going for a marriage, as in they are undergoing a marriage. Okay, so what happens? அப்போ இது என்ன சொல்லுவோம்? marriage or mating. scientific terms என்ன பண்ணலாம்? mating. இதெல்லாமே symbols, இதெல்லாமே நீங்க கேட்ட symbols. ஓகே, மேல் ஃபீமேல் மேட்டிங். ஓகே, சரி, ஓகே, மேட்டிங் முடிஞ்சு. இப்போ அடுத்து குழந்தை பிறக்கும்போது எப்படி தெரியுமா? இப்படி பிறக்கும்டா. அப்போ பிறந்திருக்கு இந்த கப்பலுக்கு எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு? ஒரு பையன் 2 பொண்ணு. அப்போ நான் உள்ள நம்பர்ஸ் போட்டா நம்பர்ஸ் கவர் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ என்ன 2 பசங்க 2 உள்ள போட்டுக்கலாம், 3னா 3 போட்டுக்கலாம். ஸோ 2 பசங்க 2 பொண்ணு. ஓகே, which means here 1 boy 1 girl. ஓகே, இது வந்து நார்மலா பிறக்கக்கூடிய குழந்தைங்க. அதுவே if the diagram is like this, இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, ரெண்டுமே மேல் தான். வேற என்ன வித்தியாசம் பண்ணிருக்கேன்? ஆரோ மார்க் பாருங்க, இப்படி பண்ணிட்டேன். ஆரோ மார்க் பாருங்க, இப்படி பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து ட்வின்ஸ்டா. இவங்க வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ். புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? ஓகே சார், இப்போ மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் இல்லாம டைசைகாட்டிக்னா ஒண்ணும் இல்லடா, ஜெண்டரை மாத்திர, அவ்வளவுதான். ஒரு பையன் ஒரு பொண்ணு ட்வின்ஸ்டா. அப்போ என்ன சொல்லுவாங்க? டைசைகாட்டிக். அப்படியே கூட படிச்சிருங்க. அப்படியே படிச்சீங்கன்னா அப்படியே மறக்காம இருப்பீங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது. இதை கொடுத்துருவானுங்க, இதை கொடுத்துட்டு ட்வின்ஸான்னு கேட்பானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, டைசைகாட்டிக்னு போட்டுருவோம். தப்புடா. இந்த arrow mark straight up vanchuna, they are just normal kids, they are not twins. If they are having an arrow mark like this, then you call them as twins. Okay, so monozygotic, dizygotic, twins எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், நம்ம தான். சரியா? பாரு, ஸோ இப்போ ட்வின்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சா? இனி அடுத்து சார் இந்த ட்வின்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு என்ன பண்ணலாம்? அதையும் மென்ஷன் பண்ணலாம்டா. அதையும் அழகா பண்ணலாம். நான் உங்களுக்கு அழகா பண்ணி தரேன் பாருங்க. ஐ எம் டேக்கிங் தி சேம் மேல் ஹியர். ஓகே, இப்போ இந்த மேல் வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேல வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டேன். அப்போ ஷேட் பண்ணிட்டேன்னா இதை இரேஸ் பண்ணணும். ஸ்கொயர் வரணும் நமக்கு. ஓகே, அப்ப இது என்ன சொல்லுவோம்? நம்ம அஃபெக்டட் சொல்லுவோம். அஃபெக்டட் மேல். புரிஞ்சிருச்சா? what you call it as affected male. அதுவே ரவுண்டா இருந்துச்சுன்னா affected female. அதுவே ரவுண்டா இருந்துச்சுன்னா affected female. ஓகே, இப்போ இதுல வந்து பாதி கலரா இருக்கு சார், half colored. half colored இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? heterozygous ன்னு சொல்லுவோம். ஆர் ஈஸியா சொல்லணும்னா carriers. இந்த ஹாஃப் கலர் என்ன சொல்லுவோம்னா கேரியர்ஸ். கதற கேரியர்ஸ் படிச்சோம்ல, அதுதான் சேம். ஓகே, பாய் சார், நான் ரெக்கார்ட் பார்த்துக்கிறேன், அம்மா கிளம்புறாங்க. ஓகேடா, பாய். ஆனா மறக்காம ரெக்கார்ட் பாருங்கடா, பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் சும்மா 2xp வச்சு பாருங்க, அப்படியே புரிஞ்சிடும் கான்செப்ட். சரியா? பாய், டேக் கேர். ஓகே, டே மற்றவங்கள போகக்கூடாது, முடிச்சிடும், 5 நிமிஷம் முடிச்சிடும், இருங்க, முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அஃபெக்டட் மேல் இருக்கு, கேரியர்ஸ் இருக்கு. புரிஞ்சிருச்சாடா? புரிஞ்சிருச்சா? இதான பிரைமரியா இருக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ராவா உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, மோஸ்டா கேட்க மாட்டேன், பட் ஸ்டில் ஐ அம் ஷோயிங் யூ. இப்படி ஒரு பொருள் இருக்கும். இதை வந்து ப்ரொபோசிட்டஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ரொபோசிட்டஸ். what do you call it as ப்ரொபோசிட்டஸ். அப்படின்னா என்னடா? டேய், நான் இந்த பெடிகிரி ஃபேமிலி ட்ரீ அனலைஸ் பண்றேன். அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே வரேன், திடீர்னு ஒரு சிம்பிள் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் இவனை வச்சுதான் முதல்ல டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பையனை வச்சுதான் அந்த கண்டிஷன் இருக்கு, அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு இவங்க அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, that's what we call it as ப்ரொபோசிட்டஸ். உங்களுக்காக இதவே நான் சேம் டயக்ராம்ல காட்டுறேன் பாருங்க. சேம் திங் தான், அழகா கொடுத்துருக்கேன். தெரியுதாடா? மேல் தெரியுதா? மேல், ஃபீமேல், மேட்டிங் அண்ட் what can you see here? டைசைகாட்டிக் ட்வின்ஸ்க்கு எப்படி வந்திருக்கு, மோனோசைகாட்டிக் எப்படி வந்திருக்கு. டேய், இந்த மாதிரி ரோம்ப ஷேப் வந்துச்சுன்னா அன்ஸ்பெசிஃபைட். செக்ஸ் வந்து அன்ஸ்பெசிஃபைட். ஓகே, அதாவது மேல ஃபீமேலாங்கிறது தெரியாம அன்ஸ்பெசிஃபைட் தான் அது.
ஓகே அதுக்குள்ள எழுதிட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் போட்டாச்சு நம்ம ஆல்ரெடி ஆஃப்டர் எழுதியாச்சு ஹெட்ரோசைகஸ் ஒன்னோட சேம் ரெசசிவ் கேரியர்ஸ் சொல்றாங்க அது எழுதியாச்சு இது பாருங்க இதே ரவுண்டுக்குள்ள ஃபீமேல் ரவுண்டுக்குள்ள ஒரு டாட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் லிங்க்டு சொல்லுவோம் எக்ஸ் லிங்க்டு ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ் லிங்க்டு அப்படியே ஒரு கோடு போட்டா இறந்துட்டாங்க இது பாருங்க ப்ரோபோசிட்டஸ் இவனை வச்சு தான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே புரிஞ்சுதா அபார்ஷன் ஸ்டில் டே அதுவே இப்படி இருக்குடா இது வந்து மேட்டிங்டா இதுவே 2 லைன் வந்துச்சுன்னா இதுவே கான்சாங்குயினஸ் மேரேஜ் what you call it as consanguineous marriage அப்படின்னா சொந்தத்துக்குள்ளே blood relationக்குள்ளே மேபி ரிலேட்டிவ்க்குள்ளே கல்யாணம் நடந்துச்சு called as consanguineous marriage புரிஞ்சுச்சா கிளியரா இருக்கா ஈஸியா இருக்கா இதுதான்டா பெடிகிரி அனாலிசிஸோட ஃபைல் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு டாபிக் பார்த்துட்டா இந்த கிளாஸ் ஹோகையா இது இங்கே போட்டுருவோம் ஓகே சோ அந்த டாபிக் பார்த்துருவோமா ஈஸி டாபிக்டா இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நமக்கு நம்ம நல்லா இருக்கும் ஸோ நமக்கு தெரியல பெருசா நமக்கு 2 கை நல்லா இருக்கு 2 கால் நல்லா இருக்கு நல்லா யோசிக்கிறோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா திங்குறோம் நல்லா தூங்குறோம் எல்லா வேலையும் பண்றோம் ஸோ we are not knowing the problems but actually there are many people suffering with many conditions ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அதுக்கும் சேர்த்து நீங்கள் படிங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு கண்டிஷனை பார்க்குறீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க என்னடா இது அப்படிங்கிறப்போ நீங்கள் உடனே ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க this is syndrome, Down syndrome, trisomy 21, extra chromosome எல்லாம் சொல்றீங்க எப்படி அதான் இந்த ஸ்டஃப்ங்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா சரியா Sorry sir, today late. Sorry sir, don't know that today we have class 5. Hey Sarah, yesterday I said you we have live. No, you remember? Oh 5 p.m. nu theriyada. That was given morning. The morning we have given notifications. Make sure you're what is that? Subscribing and clicking the bell button. Hey, bell button romba mukkiyam da. Bell button click பண்ணி வைங்க சரி அப்பதான் notification வரும் சரியா clear? ஓ இதுதான் இருக்குமா ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனடிக் டிஸார்டர்ஸ் சார் ஜெனடிக் ப்ராப்ளம்ல இருக்கு சார் எனக்கு எதுவும் வராம இருக்கணும் டேய் அதெல்லாம் வர இனியில வராதா இல்ல கவலைப்படாத சார் இல்ல வராது ஓகே வந்தாலும் you have to understand that is how நமக்கு பாரு நிறைய பேர் இருக்காங்க நம்ம சுத்தி நிறைய பேருக்கு அப்படி இருக்கு I know personally few people with Down syndromes அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல we have to take care of them அதே மாதிரி நம்மளே சில பேர் பார்த்துப்பாங்க ஓகே no problems are okay don't feel sorry for all these things okay no problem fine so genetic disorders hey genetic disorders na enna நமக்கு தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் or DNA ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனா அத நம்ம என்ன பண்ணலாம் ஜெனடிக் டிஸார்டர்ஸ் என்று சொல்லலாம் அந்த ஜெனடிக் டிஸார்டர்ஸ் கீழ ரெண்டு டிஸார்டர்ஸ் படிச்சிட்டா அதாவது ரெண்டு சப்டைப்ஸ் இருக்கு அத மட்டும் படிச்சா வேலை முடிஞ்சு ஓகே ஒன்னு வந்து Mendelian disorders இன்னொன்னு chromosomal disorders புரிஞ்சுச்சா ஒன்னு வந்து Mendelian disorders இன்னொன்னு chromosomal disorders டேய் இது ரெண்டு மட்டும் முடிச்சா இன்னைக்கு செஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போலாம் நானும் வீட்டுக்கு போலாம் ஜாலி பை பை சொல்லி கிளம்பிடலாம் சரியா அதை எப்படி முடிச்சிடலாமா ஓகே ஈஸியா போலாம் அதே ஃபுல் ஃபோர்ஸ்லடா எனக்கா ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காருங்க கட ஈஸியா டிப்போட சொல்லி தர அப்படியே படிச்சு அப்படியே எழுதிருங்க சரியா ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கிராக் Mendelian disorders அதை மட்டும் எங்க எழுதி தரணும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் Mendelian disorder சார் இது ஏன் சார் Mendelian disorder அப்படின்னா என்ன சார் டேய் ஒண்ணும் இல்லடா ஒரே ஒரு ஜீன் எஃபெக்ட் ஆகுது இல்ல ஒரு ஜீனுக்கு மியூட்டேட் ஆகுது ஒரு ஆல்டர்னேஷன் ஆகுது அப்படினா என்ன சொல்லுவோம் Mendelian disorder சொல்லுவோம் ஈஸியா எழுதட்டா ஓகே alteration or mutation in a specific gene you call it as what Mendelian discussions so discussions illa Mendelian disorder I got distracted by comments okay clear so alterations or mutations in a specific gene you call it as what Mendelian disorder what do you call it as
மெண்டேலியன் டிசார்டர்ஸ். புரிஞ்சுதா? அப்ப இந்த மெண்டேலியன் டிசார்டர்ஸ் என்ன சொல்ல வரீங்க? Again I'll make it very clear with the diagram. Listen here. Imagine this is a chromosome. அப்ப இந்த குரோமோசோம்ல இந்த பக்கம் ஒரு ஜீன் இருக்கு. அப்ப இந்த ஜீன் மட்டும் அஃபெக்டடா இருக்கு. ஒரு பர்టిక్యులர் ஜீன் மட்டும் அஃபெக்டடா இருக்குனா அத என்ன சொல்லுவேன்? I call it as Mendelian disorder. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இந்த Mendelian disorder கீழ 4 டிசீஸ் குயிக்கா படிச்சு கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகே, குயிக்கா படிச்சு கிளம்பிட்டே இருக்கலாம். போட்டுருவோமா? ஈஸியா பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேர் பயங்கரமா இருக்கும். பேர் சொல்லிட்டா? இதான்டா பேரு. தலை. ஓகே, I'm not completed. Thalassemia. This is the first condition you call it as thalassemia. Okay, clear? Okay, so பாத்துறோமா? What do you call it as thalassemia? சார், எனக்கு நீங்க சொல்லும்போது டிசீஸ் பேர்ல ஞாபகம் இருக்கு சார், ஆனா இந்த டிசீஸ் தான் இதுங்கிறது ஞாபகம் இல்லை. அதாவது என்னால டிசீஸோட சிம்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல. என்ன சார் பண்ற கேட்டா அதுக்கு ஒரு டிப் வச்சிருக்கேன். நாங்களோட சின்ன வயசுல தலசீமையா இருந்து பண்ணுவோம். ஜென்ரலி ஓகே, டோன்ட் டேக் மீ இன் சம் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜென்ரலி தளபதி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ரைட்? ஸோ அதில் வந்து தலை நம்ம பிளட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதனால நாங்கள் எப்படி ஞாபகம் தெரியுமா? தலை வந்து பிளட்ல இருக்கனால பிளட் சம்மந்தப்பட்ட ஏதோ கண்டிஷன் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். புரியுதா? ஓகே, ஸோ தலசேமியாங்கிற இந்த கண்டிஷன் வந்து எப்படின்னா தலைன்னு வருது. அப்போ தலைனா பிளட்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிளட் ரிலேட்டடான கண்டிஷனால தான் தலசேமியா. அப்போ பார்த்துருவோமா என்னங்கிறது? அவ்வளோதான். நானே இப்போ அப்படி ஞாபகத்தில் பேசிட்டு இருக்கேன். சரியா? See, we have learned plenty of disorders. நாங்கள் வந்து நிறைய டிசீசஸ் நிறைய டிசார்டர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். எல்லாமே ஞாபகம் இருக்காது, எல்லாம் மறந்துடும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ படிப்போம். அப்போ மறந்து போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் வச்சு ஞாபகம் வச்சுப்போம். சரியா? ஓகே, AVR from Kerala. Hello AVR. வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிளட் ரிலேட்டட் கண்டிஷன். ஞாபகம் வேண்டியது பிளட் ரிலேட்டட் கண்டிஷன். அப்படின்னா என்ன தெரியுமா? பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி ஸ்ட்ரக்சர் ஆர் இன்னும் ப்ரிசைஸா எழுதலாம்டா, ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் ஒரு பிரச்சனை இருக்கு. There's a small problem in the hemoglobin structure, which means ஹீமோகுளோபினோட நீ டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா? 2 ஆல்பா செயின்ஸ் இருக்கும், 2 பீட்டா செயின்ஸ் இருக்கும். இது தாண்டா ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர். 2 ஆல்பா செயின்ஸ் 2 பீட்டா செயின்ஸ் இருக்கும். இது நீங்க 11th படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த 2 ஆல்பா 2 பீட்டால சின்ன ஒரு பிரச்சனை வரும், சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் வரும். அப்படி மாடிஃபிகேஷன் ஆகும்போது மேபி ஆர்பிசி டிஸ்ட்ரக்ட் ஆகலாம், இல்ல அப்நார்மலா இருக்கலாம், எப்படினாலும் நடக்கலாம். But it is going above the normal. That's what we call it as this particular condition. Sir, என்ன சார் இன்னும் கிளியரா சொல்லுங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம ரெண்டா பிரிக்கலாம்டா, ஈஸியா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. இந்த ஆல்பா மேல் பீட்டா மேல படிச்சுங்க, அதே மாதிரி ஞாபகம். ஆல்பா தலசீமியா, பீட்டா தலசீமியா. சார், ஆல்பா தலசீமியா என்னடா? ஒன்னும் இல்லடா, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹெச்பினா ஹீமோகுளோபின், ஹெச்பினா ஹீமோகுளோபின், கரெக்டா? ஹீமோகுளோபின் கோட் பண்ணக்கூடிய ஜீன் பேர் தான் ஹெச்பின்னு சொல்லுவோம். அப்ப அந்த HbA1 HbA2 இது ரெண்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இது ஆல்பா. A for alpha. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. கிளியரா? Is it clear? So alpha என்ன சொன்னேன் நானு? alpha-னா HbA1 HbA2 ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கும். That's what we call it as alpha. That's what we call it as alpha. எந்த குரோமோசோம்ல? 16வது குரோமோசோம்ல. எந்த குரோமோசோம்ல? 16வது குரோமோசோம்ல. அப்ப பீட்டானா HBB-யா? ஆமா, HBB. அவ்வளவுதான். ஓகே, HBB-னா பீட்டா. அப்ப HBB அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? பீட்டா தலசீமியான்னு சொல்லுவோம். இது வந்து குரோமோசோம் 11. புரிஞ்சுதா மக்களே? ஈஸியா இருக்கா? அகைன் சொல்ற கேளுங்க. ஃபர்ஸ்ட் தலசீமியான்னு கேட்ட உடனே தலை பிளட் அப்படி ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர். அப்படி ஞாபகம் வந்துட்டு அந்த தலசீமியால பிளட்னா அப்ப என்ன அர்த்தம்? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல்ல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ 2 ஆல்பா 2 பீட்டா இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல
சின்ன வித்தியாசம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஆல்பா தலசீமியா பீட்டா தலசீமியா. ஆல்பா தலசீமியானா ஹெச்பிங்கிற ஹீமோகுளோபின் ஜீன்ல இருக்கக்கூடிய HbA1 HbA2 ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும். அது ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும்போது குரோமோசோம் 16ல இருக்குண்டா அது எஃபெக்ட் ஆகும். அது ஆல்பா தலசீமியா காஸ் பண்ணும். பீட்டா தலசீமியா என்ன பண்ணும்னா HBB இடத்துல காஸ் பண்ணும். டேய் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன்டா, இந்த பீட்டா தலசீமியாக்கு இன்னொரு பேர் இருக்கு, கூலி சொல்லுவோம்ல, அதுதான். It is also called as Cooley's thalassemia. ஓகே, இது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை ஃபேனா நீங்க? டேய் நான் தளபதி இந்த ஃபேன்ல இல்லடா. ஓகே, நான் வேற ஒருத்தரோட ஃபேன். ஓகே ஃபைன். ஸோ பிளட் ஆல்ஃபா பீட்டா புரிஞ்சிருச்சா? காட் இட். ஸோ இந்த பீட்டா தலசீமியா இன்னொரு பேர் தான் கூலிஸ் தலசீமியா. கிளியர்? யாருக்கு டவுட் இருக்கா? குயிக்லி டெல் மீ இஃப் இட்ஸ் ஆல் கிளியர். குயிக்கா எடுத்து போயிடலாம். இது ஈஸியா இருக்கா? அப்படியே ஞாபகம் வச்சிட்டீங்களா? அப்படியே மண்டைக்குள்ள ஏறிடுச்சா? அதான் முக்கியம். அப்படியே மண்டைக்குள்ள ஏறிடணும். அப்படியே ஏறிடணும். ஃபைன், காட் இட். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தலசீமியா? Eleven are stranger things. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து போவோமா? அடுத்த கண்டிஷன் பேர் தான் ஃபீனைல் கீட்டோனியூரியா. என்ன சொல்லுவோம்? ஃபீனைல் கீட்டோனியூரியா. ஓகே, இப்போ நல்லா பாருங்கடா. இந்த தலசீமியால எதுல கீழே வரும் நம்ம படிச்சோம்? மெண்டேலியன் டிசார்டர் கீழே வரும். கரெக்டா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் தலசீமியா பார்த்தோம் அண்ட் செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபீனைல் கீட்டோனியூரியா பார்க்குறோம். சரியா? இப்போ நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட்டை ஆட் ஆன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபீனைல் கீட்டோனியூரியானா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. இந்த இடத்துல PAH ஒரு என்சைம் இருக்குடா. என்னன்னு எழுதிட்டா? phenyl alanine hydroxylase. phenyl alanine hydroxylase இந்த ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வந்து இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன் கேளுங்க. ஃபீனைல் கீட்டோனியூரியா அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அப்ப அது கீழே ஃபர்ஸ்ட் அந்த ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஒரு என்சைம் போட்டு ஞாபகம் வச்சா போது ஈஸியா முடிச்சிடலாம். என்ன இந்த என்சைம் பண்ணும்? நம்ம பாடியில ஃபினைல் அலனைன் ஒரு பொருள் இருக்கும்டா. ஓகே, ஃபினைல் அலனைன் ஒரு பொருள் இருக்கும். இந்த பொருள் வந்து இந்த PAH மூலமா இன்னொரு பொருளா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதை ஈஸியா சொல்லித்தரட்டா? ஃபர்ஸ்ட் ஃபினைல் கீட்டோனியூரியாங்கிற பேர் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அந்த என்சைம் டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆயிடும். PAH. அப்போ ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். அப்போ இந்த PAH என்ன பண்ணும்? ஓகே, ஃபினைல் அலனைன் அதுவே போடு. ஃபினைல் அலனைன் என்ன பண்ணும்னா இந்த ஃபினைல் அலனைனை வந்து டைரோசினா கன்வெர்ட் பண்ணும். யாரு? இந்த ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். இவ்வளவுதான விஷயம். Okay, so this PAH converts phenyl alanine to tyrosin. இது ரெண்டுமே அமினோ ஆசிட். phenyl alanine ஒரு அமினோ ஆசிட், டைரோசின் அமினோ ஆசிட். ஓகே, அப்ப இந்த PAH ல என்ன ஆகும் தெரியுமா? this PAH will undergo mutation. அப்ப இந்த PAH ல mutation நடக்கும்போது PAH ஆல வேலை செய்ய முடியாது. அப்ப PAH ஓட வேலை செய்யலனா என்ன நடக்காது? கன்வர்ஷன் நடக்காது. என்ன கன்வர்ஷன்? phenyl alanine to tyrosinங்கிற கன்வர்ஷன் will not happen. அத மட்டும் எழுதி தரேன்டா. அத மட்டும் அப்படியே பாயிண்டா எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஈஸியா எழுதலாம். அப்படியே ஹைலைட் பண்ற பாருங்க. Since I'm writing fast, my handwriting might be bad, don't mind. Okay, since there is an mutation in PAH, the conversion of phenylalanine to tyrosin
does not takes place. அவ்வளவுதான் கதை. இது புரிஞ்சிருச்சா சார்? எனக்கு என்சைம் ஹார்மோன் புரோட்டீன்ல கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா கன்ஃபியூஷன்? ஓகே, என்ன கன்ஃபியூஷன்? இந்த ஐடியாமா கேளு, நான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ புரிஞ்சிருச்சா? அப்போ இப்படி நடக்கும்போது ஓகே சார் நீங்கள் சொல்ல கரெக்ட். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ஸ். Since there is mutation pH, there is no conversion. So what is the problem? What is the problem? What is the problem? What happens? This phenylalanine will get accumulated. This phenylalanine will get accumulated. நம்ம பாடியில மெட்டபாலிசம் நடக்கணும்னா சில விஷயங்கள் நடக்கணும். அப்ப இந்த phenylalanine அப்படியே இருந்துட்டா நமக்கு வேலைக்கு ஆகாது. அது என்ன ஆகணும்? கன்வெர்ட் ஆகணும். என்ன ஆகணும்? கன்வெர்ட் ஆகணும். அப்ப இந்த அக்யூமுலேட்டர் ஆகிற phenylalanine என்ன ஆகணும்? அக்யூமுலேட் ஆயிடுச்சா? அப்ப இது என்னவா மாறும்? ஒரு பைருவேட்டா மாறி நம்ம பாடியில ஸ்டோர் ஆகி யூரின் வழியால வெளியே வர ஆரம்பிச்சிடும். So that is a condition. So that is a condition. Clear? அப்ப இதால என்ன சார் பிரச்சனை வரும்? This causes mental retardedness and pigmentation. புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான்டா விஷயம். என்சைம்னு சொல்றாங்க, ஹார்மோன் சொல்றாங்க, எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு கேக்குறேன். ஓகே, என்சைம்ங்கிறது ஒரு புரோட்டீன் மாலிக்யூல் தான். அதுவும் இந்த என்சைம் என்ன பண்ணும்னா ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை மாற்றி வேற ஒரு பொருளாக கொடுக்கும். ஃபார் சே phenylalanine வாங்கி இந்த pH என்சைம் பண்ணும், அதை அப்படியே மாற்றி தைரோசின்னு வேற ஒரு பொருளாக கொடுக்கும். இதுதான் என்சைமோட வேலை. புரிஞ்சுதா? ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை மாற்றி வேற ஒரு பொருளை கொடுக்கும். யூ கால் இட் as substrate product. இதுவே நீ ஹார்மோன் எடுத்துட்டீங்கன்னா ஹார்மோனுங்கிறது ஒரு நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். ஹார்மோனுங்கிறது ஒரு நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்ம பாடியில சில ஹார்மோன் ரிசெப்டர்ஸ் இருக்கும், ஹார்மோனுக்காகவே வச்சிருப்பானுங்க. அப்ப இந்த ஹார்மோன் பைண்ட் ஆன உடனே அந்த ஹார்மோனும் ரிசெப்டரும் சேர்ந்து சில பல சேஞ்சஸ் உருவாகும். மேபி ஒரு ஓப்பனிங்கா இருக்கும், மேபி ஒரு க்ளோசிங்கா இருக்கும், மேபி அலோவிங் சம்மோனா இருக்கும், மேபி டேக்கிங் சம்மோன், எனிதிங் கேன் ஹேப்பன். தட்ஸ் கால்ட் as difference between yes hormone and enzyme. ஓகே, இது பத்தி டீடைலா அப்புறமா சொல்லி தரேன். சரியா? சொல்லப்படாதா? ஓகே, இவ்வளவுதான். இது புரிஞ்சுச்சாடா? ஈஸியா இருக்கா? Is this clear? So we are done with 2, we are left with only 2 again. Okay, பாருங்க, ஈஸியா இருக்கா? phenylketonuria புரிஞ்சிருச்சா? டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல. phenylketonuria pH ஞாபகம் வரணும். pH ல மியூட்டேஷன் கன்வர்ஷன் நடக்காது. phenylketonuria வந்து என்னவா மாறாது? தைரோசினா மாறாது. அப்ப அக்யூமுலேட் ஆயிரும். அக்யூமுலேட் ஆயிடுச்சுனா mental retardedness, pigmentation, melanin issue இதெல்லாம் வரும். இது பேர் என்ன சொல்றாங்க? phenylketonuria கண்டிஷன் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? இனி அடுத்த கண்டிஷன் பாத்துருவோமா? அடுத்த கண்டிஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. என்ன தெரியுமா? albinism. What do you call it as? albinism. What do you call it as? albinism. albinismனா abnormal ஃபேரா இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் abnormal இருக்காங்க. So we get it. This is called as abnormal fair or abnormal brightness or abnormal color. You call it as what? albinism. சார் என்ன சார் அப்போலாம் ஒரு கண்டிஷனா சார்? அது எல்லாமே ஒரு 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 மெண்டலியன் டிசார்டர்ல வருமா கேட்டா எஸ், கண்டிப்பா வரும். பாப்போமா எப்படின்னு? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி let me show you this. Okay, just a minute. I think I have some image. Okay, no problem. It's not there. Okay, fine. Okay, so first ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெண்டலியன் டிசார்டர் சொல்லிட்டு, அதாவது ஒரு ஜீன்ல சின்ன ஒரு மியூட்டேஷன் நடக்கும். யூ கால்ட் as மெண்டலியன் டிசார்டர். ஓகே சார், ஃபைன், புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஆல்பினிசம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா, ரீசன். ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஆட்டோசோமல் ரிசெசிவ். அப்படின்னா என்னங்க ஐயா? அப்படின்னா நமக்கு எப்படி செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கோ அதே மாதிரி நார்மல் குரோமோசோம்ஸ் இருக்கா? அந்த நார்மல் குரோமோசோம்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரெசசிவ் கண்டிஷன் ஆல்பினிசம். அதே மாதிரி தாண்டா இதுவும், இதுவும் அதே தாண்டா. ஓகே, இதுவும் அதே தாண்டா.
தலசேமியாவும் அதே தான்டா. ஓகே, நான் வாயில சொல்லி இப்போ எழுத மறந்துருப்பேன், ஞாபகம். இது எல்லாமே ரிசசிவ் தான். ஓகே, அப்போ இந்த ரிசசிவ் கண்டிஷன்ல இந்த ஆல்பினிசம்ங்கிறது எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஈஸியாக வச்சுக்கோங்க. நீங்க இந்த டைரோசினேஸ் ஒரு என்சைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த என்சைம் லாக் எப்படி நல்லா ஞாபகங்களா? சில பேர் ரொம்ப ஒயிட்டா இருப்பாங்க, அவங்க தான்டா. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எப்படி நீ பிஏஹெச்ங்கிற என்சைம்ல ஒரு மியூட்டேஷன் நடந்து அது வேலை செய்யலையோ, அதே மாதிரி ஒரு மியூட்டேஷன் நடந்து இந்த டைரோசினேஸ்ங்கிற என்சைமே இருக்காது. நேஸ்ல முடியுதுன்னா என்சைம். ஓகே, ஸோ டைரோசினேஸ்ங்கிற என்சைமே இருக்காது. சார், இந்த டைரோசினேஸ்க்கு அப்போ என்ன வேலை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. இந்த டைரோசினேஸ் சும்மா இல்லை, என்ன தெரியுமா பண்ணுவான்? டோப்பாங்கிற பொருளை மெலானினா கன்வெர்ட் பண்ணுவான். மெலானினா என்ன? நமக்கு ஸ்கின் கலர் தரக்கூடியதான் மெலானின். உனக்கு எவ்வளவு தூரம் மெலானின் ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோ டார்க்கா இருக்கும், எவ்வளவு தூரம் மெலானின் கம்மியா இருக்கோ அவ்வளோ ஃபேரா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? டைரோசினேஸ்ங்கிற என்சைம் இல்ல. டைரோசினேஸ் என்சைம் இல்லாதனால இந்த டோப்பாங்கிற பொருள் வந்து கன்வெர்ட் ஆகல. என்னமா கன்வெர்ட் ஆகல? மெலானினா கன்வெர்ட் ஆகல. அப்ப மெலானினே இல்ல. அப்ப மெலானின் ரொம்ப கம்மியாகனால அப்நார்மலா பிரைட் ஒரு அப்நார்மலா ஃபேரா இருப்பாங்க. இதுதான்டா கண்டிஷன். புரிஞ்சிருச்சா? ஓகே, டோப்பா ஒண்ணு ரொம்ப ஈஸிடா. டோப்பானா டைஹைட்ராக்சி, அதாவது 3,4 டைஹைட்ராக்சி ஃபெனைலாலனைன். இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சிருச்சா? இப்போ இதை வந்து நான் ஈஸியா ஸ்டேட்மெண்ட் எழுதி தரட்டா உங்களுக்கு? So what happens? இங்க எழுதிடுறோம்டா, ஸ்மால் பாயிண்டா பாருங்க. Since there is no tyrosinase, no conversion of dopa to melanin. அப்போ டோப்பால இருந்து மெலானின் கன்வெர்ட் ஆகவில்லை என்றால் நோ மெலானின். அப்போ என்ன ஆகும்? abnormally white. சில எலிங்க அப்படி இருக்கும், கண்ணு மட்டும் ரெட் கலர் இருக்கும், உள்ள வெள்ளையா இருக்கும். ஓகே, is it clear? Fine. Ayyo. So can you take Tamil? I am worst at Tamil because I studied my 10th up to in Andhra and I could read Tamil and somewhat I could understand. Arni, the thing is, Tamil, everything is literature. Okay, to be very frank, நான் தமிழ் கடைசியா படிச்சேன் 10th தான். அதுக்கப்புறம் நான் படிச்சது French தான். I took French. தமிழ்ல படிக்கல, so it's very difficult for me. உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. I'll get help from my colleagues, my faculties, and I'll help you with it. Okay, don't worry, we can help. Okay, but you just have to tell the query. என்ன ப்ராப்ளமோ அதை நீங்க சொல்லணும். Okay, unless you tell the query, it's very difficult for us to understand. Okay, so once you tell your query, I'll discuss and I can help you with it. Fine. ஷைன் சார், அப்போ பயாலஜி தமிழ் சார். உன்னதானே தெரியிட்டு இருக்க, நீ தான் இது குழப்பத்துக்கு உருவாக்கிட்டு இருக்க. இருடா உன வென்ஸ்டே சீரீஸ்ல க்ரோ, அப்படி அந்த ஒத்தக்கன் க்ரோ தானே சொல்ற? அது ஆல்பினிசம் சொல்ல முடியாதுடா, அது ஒரு தீச்சு போன மாதிரி இருக்கும். சரியா? ஃபைன், சரி விடு, என்னமோ ஆகிட்டு போயிட்டோம். கரெக்டா லைக் ஐயோ அவசரப்பட்டு மார்க் சொல்லிட்டேனே ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி. ஃபைன், பட் we need to help. நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிடணும். சரியா? அது யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி. ஓகே, டோன்ட் வரி ஹர்னி, just text me the queries and comments, we'll help it out. Okay, I want to know exactly what is your help. காப்பிய இலக்கணம். காப்பிய இலக்கணம். Okay, fine, no problem, we'll arrange sessions. Okay, do not worry. Fine, I'll let my team understand, I will do it. Okay, super. So பாருங்க, is this clear guys? I have made very simple, very easy. ஆல்பினிசம்னாலே அப்நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு யார் வரல? மெலானின் வரல. மெலானின் ஏன் வரல? டைரோசினேஸ் என்சைம் இல்ல. டைரோசினேஸ் இல்லாதனால டோப்பா கன்வெர்ட் ஆகல, மெலானின் இல்ல, அப்நார்மல் வெயிட். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா?
is, and now we're getting into the last condition of Mendelian disorder. It is nothing but Huntington's chorea. What do you call it as? Huntington's chorea. If you remember this, idoda adu mudinju pochu. Dey, இது easy ஞாபகம் வச்சுக்கலாமா? நான் சொல்லி தரேன் எப்படின்னு. ஞாபகம் வச்சேன். Dey, the word chorea literally means dance. Sir, என்ன சொல்றீங்க டான்ஸா? Yes da. இந்த கண்டிஷன் வந்துருச்சுனா it is seen that people with this condition will be like dancing. ஏன்னா அவங்களுக்கு வந்து கை காலோட கோஆர்டினேஷன் இல்லாம டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஹண்டிங்டன்ஸ் கோரியான்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க? ஹண்டிங்டன்ஸ் கோரியான்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ கோரியானாலே கொரியோகிராஃபி, டான்ஸ், கோரியா, அப்போ ஹண்டிங்டன் கோரியா அவ்வளோ ஈஸியாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ டான்ஸ்னா என்ன சார் பிரச்சனை? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோதான் அவுட்டு. Central nervous system. நான் எழுதுற என்ன அர்த்தம்? CNS is affected. Okay. டே அதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு நேரம் பார்த்து எல்லாமே ரெசசிவ். ஆல்பினிசமா இருக்கட்டும், phenylketonuria இருக்கட்டும், and what is the first one? thalassemia இருக்கட்டும், எல்லாமே என்னது? ரெசசிவ். இது மட்டும் டாமினன்ட். ஒரே ஒரு டாமினன்ட்ரா. Fine. So remember, central nervous system affect ஆயிரும்டா. central nervous system affect ஆயிடுச்சுனா coordination இருக்காது. அவங்க மூளை சொல்ற மாதிரி நடக்க முடியாது. They might ask to go right or they might ask not shake your hands. But in the jerkiness இருக்கும். Okay. Jerky movements எப்பவுமே இருக்கும். Okay. நம்மளால control பண்ண முடியாத involuntary jerky movements இருக்கும். புரிஞ்சுதாடா? இது ரொம்ப கஷ்டமான கண்டிஷன் அதெல்லாம். சரியா? சோ இது என்ன ஆகும்? நமக்கு இந்த மாதிரி ஒரு jerky movements இருக்கு. Let me see if there is a Okay, it's the same thing. Okay, there's nothing different here. Okay, fine, got it. So the Huntington's chorea, remember that something like dance. So you have to remember, okay, the people is going to dance here, which means their nervous system is completely affected, where there is no proper coordination, so there is no movements, so they might have involuntary jerking movements. Clear? Is it fine for everybody? Everybody has understand this? Clear? So we call it as Huntington's chorea. Huntington ஏன் பேர் வந்துச்சுனா, it was a guy called Dr. George Huntington. He was the one to figure it out. Hence it was named as Huntington's chorea. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இது வந்து ரொம்ப கொடூரமான நோய்டா. ரொம்ப கொடூரமான நோய். Because confirm வந்துருச்சுனா death உறுதி. People die at the age of 35 to 40. 35-40 வயசுக்குள்ள இந்த நோய் இருக்குன்னா கண்டிப்பா they die by 35 to 40. Clear? முடிஞ்சிச்சா? So Mendelian disorder முடிச்சிட்டோம்டா. ஈஸியா முடிச்சிட்டோம். And we are left with only one topic, only two diseases, and it's very easy, nothing but chromosomal abnormalities. புரிஞ்சுதா? Fine. So we have easily thrashed Mendelian genetics, Mendelian disorders. Now we are going to see what? Chromosomal abnormalities. அதோட class முடிஞ்சிரும். Okay? 10 more minutes, we'll wind up the session. Tata bye bye. Okay, just 10 minutes. Chromosomal. I'll make it as chromosomal disorders only. Why will I write again the same thing? அப்படினா என்ன சார்? டே, ஒரு குரோமோசோம் நீளமா இருக்கு, ஒரு குரோமோசோம் குட்டியா இருக்கு. நீளமா இருக்க வேண்டிய இடத்துல குட்டியா இருக்கு, குட்டியா இருக்க வேண்டிய இடத்துல நீளமா இருக்கு, 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு, 3 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு, 2 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது you call it as chromosomal disorders. Clear? So the chromosome is affected either by their shape, structure or number. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? So chromosomeல structural differences இருக்கு, number differences இருக்கு. Then you call it as chromosomal disorders.
கிளியர்? இது எதனால வரும்? டே செல் டிவிஷன் அப்போ அமைதியா ப்ராப்பரா சொல் பேச கேட்டு டிவைட் ஆகணும். இவங்களுக்கு டிவைட் ஆகாம தனியா தான் போவேன், தனியா தான் வருவேன், ஒன்னா போக மாட்டேன், ஒன்னா வரமாட்டேன் சண்டை போட்டா அப்புறம் பிரிஞ்சு பானுங்க. ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணுதான் இருக்கும், பிரச்சனை வந்துடும். கிளியர்? ஓகே. இம்ப்ராப்பர் டிவிஷன்ஸ் சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைன், கிளியர்? அப்ப இந்த குரோமோசோமல் டிசார்டர் கீழே நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குடா, ரெண்டு விஷயம் இருக்கு. எப்படி நம்ம அங்க பார்த்தோமோ அதே மாதிரி ஒன்னு வந்து ஆட்டோசோமல், இன்னொன்னு அலோசோமல். ஆட்டோசோமல்னா என்ன? செக்ஸ் குரோமோசோம்ஸ் தவிர 1 ல இருந்து 22 பேர் இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோம்ஸ்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஆட்டோசோமல் கீழே படிப்போம். அதுவே செக்ஸ் குரோமோசோம்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா அலோசோமல் கீழே படிப்போம். இது எல்லாத்துக்குமே தெரியும், ஈஸி. ஃபைன், அப்ப குயிக்கா ஆட்டோசோமல் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ரா, ஆட்டோசோமல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தெரியுமா? எல்லாருமே படிச்சிருப்பீங்க, டவுன் சிண்ட்ரோம். டே சிண்ட்ரோம்னா என்ன? சிண்ட்ரோம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம சிண்ட்ரோம் சொல்லுவோம். அப்போ இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு இன்னொரு பேர் தான் ட்ரைசோமி 21. what do you call it as ட்ரைசோமி 21? சார் அப்படின்னா என்ன? டே ட்ரைசோமி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது. என்ன அர்த்தம்? ட்ரைசோமினா ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல 3 குரோமோசோம் இருக்கும். டே நீ டிப்ளாய்ட், நான் டிப்ளாய்ட், நம்ம அப்பா டிப்ளாய்ட், நம்ம அம்மா எல்லாமே டிப்ளாய்ட் தான். அப்போ அந்த இடத்துல 2க்கு பதிலா 21வது குரோமோசோம்ல 3 இருக்கும். ட்ரைசோமி. ஓகே, அப்ப இந்த கண்டிஷன் வரும்போது நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் பேர் தான், சோ சிம்டம்ஸ் இல்ல கண்டிஷன் பேர் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, இந்த டவுன் சிண்ட்ரோம் பீப்புளை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. பட் தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ இட் கால்ட் அஸ் சிண்ட்ரோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டவுன் சிண்ட்ரோம் பீப்புள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதிடலாம், அப்படியே ஞாபகம் வச்சு எழுதிடலாம். ஓகே, we'll start from their head itself. Okay, first symptoms first எழுதிக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிப்பா மென்டல் ரிட்டார்ட்னஸ் இருக்கும், எழுதிருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும்டா, ஆனா பேப்பர்ல எழுதும்போது மறந்துடுவீங்க. ஸோ ஞாபகம் வச்சு படிங்க. படிக்கும்போது அப்படி படிங்கடா, நான் தலையடிச்சு சொல்றேன், படிக்கும் போதே ஞாபகம் வச்சு படிங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்க. ஓகே, நீங்க டவுன் சிண்ட்ரோம் படிச்சிட்டீங்க, ட்ரைசோமி 21 மனப்பாடம் பண்ணிட்டீங்க, அப்படியே யோசிக்கிறீங்க. அப்போ டவுன் சிண்ட்ரோம் பீப்புள் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா மென்டல் ரிட்டார்ட்னஸ் ஒரு இஷ்யூ இருக்கும். மென்டல் ரிட்டார்ட்னஸ் ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகே, அப்புறம் அப்படியே அவங்க ஃபேஸ் இமேஜின் பண்ணுங்க. ஃபேஸ் இமேஜின் பண்ணுங்க. என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்படியே ஹெட்டை பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். ஓகே, அது கூட எழுதும் அவசியம் இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். which means increased distance between their eyes. Increased distance. Increased distance between their eyes. புரிஞ்சுதா? ஸோ ஞாபகம். ஸோ அந்த குழந்தைய நீங்க இமேஜின் பண்றீங்க. அப்ப கண்ணு பார்க்கும்போது கண்ணுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நோஸ் பாருங்க. நோஸ் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டண்டா இருக்கும். நார்மலா நமக்கு இருக்கிற மாதிரி நோஸ் இல்லாம ஃபிளாட்டன்ட் நோஸா இருக்கும். ஓகே, அடுத்து நமக்கு நேரம் காது பாருங்க. காது வந்து மால் ஃபார்மேஷன் ஆர் ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காது. மேபி சுருங்கி இருக்கும், இல்ல உள்ள இருக்கும், கொஞ்சம் குட்டியா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் கால்ட் as malformation. Malformation of ears and அப்படியே. ஓகே, கண்ணு, மூக்கு, காது, அடுத்து வாய். வாய் எப்பவுமே ஓப்பன்டா இருக்கும். ஓப்பன்ட் மவுத் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே ஆழ்ந்து வச்சிருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் த சிம்டம். ஸோ ஓப்பன்ட் மவுத் இருக்கும். ஓப்பன்ட் மவுத் அண்ட் அவுட். இவ்வளவுதான சிம்டம்ஸ். இப்படி படிச்சீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க. எப்படி நானும் ஞாபகம் ரொம்ப ஈஸி. நீ அந்த குழந்தைய இமேஜின் பண்ணு. அந்த இமேஜின் பண்ணி உனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அப்படியே எழுத, பாயிண்ட்ஸ் கரெக்டாக வந்துடும். கிளியர்? புரிஞ்சுதா? எக்ஸ்ட்ராவா மென்டல் ரிட்டார்ட்ஸ் மட்டும் எழுதா போதும். ஈஸியா இருக்காடா? டே டிப்பு புரியுதா? நீ படிக்கிற எசன்ஸ் புரியுதா? மென்டல் ரிட்டார்ட்ஸ்னா என்ன, ஃபிளாட்டன் நோஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா அது எப்படி ரிலேட் பண்ணி படிக்கணுங்கிறது இப்ப புரிஞ்சுதா? கிளியராடா? ஓகேவா? சூப்பரா. இதுதான் டவுன் சிண்ட்ரோம் ட்ரைசோமின்னு சொல்லுவோம்.
புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இதே மாதிரி இன்னொன்று இருக்குடா. அது என்ன சொல்லுவோம்னா பெட்டாயோ சிண்ட்ரோம் சொல்லுவோம். அப்படின்னா ட்ரைசோமி 13 அப்படின்னா என்ன? எப்படி நீ டவுன் சிண்ட்ரோம்ல 21வது குரோமோசோம்ல 3 இருக்குன்னு சொன்னியோ, அதே மாதிரி 13வது குரோமோசோம்ல 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 குரோமோசோம் இருக்கும். அதுதான் பெட்டாயோ சிண்ட்ரோம். அதுதான் பெட்டாயோ சிண்ட்ரோம். ஸோ இந்த சிண்ட்ரோம்லயும் அதே தான்டா, மெயின்டெனன்ஸ் எல்லா இஷ்யூ வரும். இந்த குழந்தைங்க எப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன ஹெட் இருக்கும், குட்டி ஹெட். நெக்ஸ்ட் டைம் ஐ பிரிங் பிக்சர். ஓகே, லிட்டில் ஹெட் இருக்கும், லிட்டில் ஐஸ் இருக்கும், அண்ட் அதே ஃபிளாட்டன்ட் நோஸ் இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு சிம்டம் இருக்கும்டா, கிளெஃப்ட் பேலட் ஒரு விஷயம் இருக்கும். கிளெஃப்ட் பேலட் அப்படின்னா நோஸுக்கும் அப்பர் லிப்புக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு கட் இருக்கும். ஓகே, சின்ன ஒரு கட் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு கட் இருக்கும். That's what we call it as cleft palate. That's what we call it as cleft palate. So இது எல்லாமே இதெல்லாம் வந்துரும் பெட்டாயோ சிண்ட்ரோம்ல வந்துரும். டேய் ஈஸியா புரிஞ்சிருச்சாடா? டேய் ஈஸியா சொல்லிட்டேனா? அவ்வளவுதான்டா. நீ இப்படி படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஈஸியா எழுதிடலாம். ஓகே, so we call it as பெட்டாயோ சிண்ட்ரோம். இப்போ இது படிச்சிங்களா? இப்போ நம்ம ஆலோசோம் ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு தான் இருக்கு. ஆட்டோசோம் முடிச்சாச்சு. இனி ஆலோசோம் செக்ஸ் குரோமோசோம் பேஸ் பண்ணி ரெண்டு கண்டிஷன் படிச்சுன்னு வேலை முடிச்சு. படிச்சீங்கன்னா வேலை முடிச்சு. பார்த்துருவோமா என்னன்னு? Allosomal. First one. Klinefelter's syndrome. என்ன சொல்லுவோம்? Klinefelter's syndrome. சார் அப்படின்னா என்ன? இது ரொம்ப ஈஸிடா. ஃபர்ஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது செக்ஸ் குரோமோசோம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? XX நடக்கலாம் இல்ல XY நடக்கலாம். ஓகே, ஆனா இந்த கிளைன்ஃபெல்டர்ஸ் யாருக்கு வரும்? மேல்ஸுக்கு வரும். அப்படின்னா என்ன சார்? மேல்ஸுக்கு XY இருக்கும், ஆனா இங்க என்ன இருக்கும்? டபுள் XY இருக்கும். சார்ஜ் 5 தான் இருக்கா? 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். சரியா? 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். ஓகே, போயிடலாம் 2 மினிட்ஸ்ல. எனக்கு பாருங்க, XY இருக்க வேண்டிய இடத்துல டபுள் XY இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலுக்கு XY மட்டும் தான் இருக்கணும், ஆனா இங்க 2 X இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, Xங்கிறது ஒரு பெரிய ஜீன், பெரிய கேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள். அப்ப என்ன ஆகும்? இந்த இருக்கிற மேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுவானுங்க? ஸ்டெரைல் ஆயிடுவானுங்க. they are losing the capability of getting or achieving pregnancy. அது போச்சு, ஸ்டெரைல். ஃபர்ஸ்ட் திங் கிளியர். செகண்ட், வாட் ஹேப்பன்ஸ்? இது X வந்து பெரிய குரோமோசோம்ல. so remember that guy is going to become very tall. remember like that. okay, என்ன ஆகும்? ரொம்ப டாலா இருப்பான், ரொம்ப ஒபீஸா இருப்பான், லெங்தா இருக்கும். எது? கை கால்லாம் lengthy arms and legs இருக்கும். புரிஞ்சுதா? lengthy arms and legs இருக்கும். இது எல்லாமே இருக்கும்டா. அப்புறம் ஸ்டெரைல் ஆயிருவான், ஒபீஸ் ஆயிருவான். இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் கிளைன்ஃபெல்டர்ஸ் சிண்ட்ரோம். கிளைன கவின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சார்? நோடா, தட் இஸ் ராங். எப்பவுமே நம்ம வந்து ஒரு நேமை வந்து டிஃபைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். தப்பது. ஓகே, ஃபைன் ஃபைன். இல்ல டிரான்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிரான்ஸ் தேர் மேல்ஸ் தான்டா. என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எக்ஸ் குரோமோசோம் Y இருக்கனாலே மேல் தான், அது வந்து பண்ண முடியாது. ஆனா எக்ஸ் ரெண்டு டைம் வந்தனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஹை பிச் வாய்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்ப சின்ன சின்ன ஃபீமேல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஃபீமேலோட ஒரு கிரைட்டீரியா. இங்க அது வந்துரும்டா. கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே ஃபைன். ஓ அப்படி சொல்றியா? அப்படின்னா ஓகே, அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, பாய் ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதாடா? ஈஸியா டிப்பு சொல்லி தரேன், கேளுங்க. முடிஞ்சதோட
Klinefelter syndromeனா XY இருக்க வேண்டிய இடத்துல XXY வரும். அப்ப XXனா 2X வந்துருச்சு. அப்ப ஃபீமேலுக்கான கேரக்டர் வரும். அப்ப என்னலாம் இருக்கு? ஹை பிட்ச் வாய்ஸ், breast development, gynecomastia. ஓகே, வேற Xங்கிறது ஒரு பெரிய குரோமோசோமா சொல்லி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த பையன் வந்து ரொம்ப டாலா இருப்பான், ஒபீஸா இருப்பான், கை கால நீளமா இருக்கும், ஸ்டெரைல் இருக்கும். அவ்வளவு விஷயம். ஓகே, clear? Okay, done. Is it clear? This is what we call as Klinefelter's syndrome. And the last one we're going to discuss is nothing but Turner syndrome. With this chapter is ho gaya. What is this called as? Turner's syndrome. டே எப்படி நம்ம மேல்ல XXY ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஃபீமேல்ல XX க்கு பதிலா XOங்கிற கண்டிஷன் வரும். எப்படி மேல்ஸ்ல XY க்கு பதிலா XXY பார்த்தோமோ அதே மாதிரி ஃபீமேல்ல XOங்கிற கண்டிஷன் வரும். அப்போ you call it as what? Turner's syndrome. டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. X வந்தா ஃபீமேல், XO வந்துருச்சுனா அப்ப அந்த X மட்டும் தான் இருக்கு, இன்னும் குரோமோசோம் இல்ல. அப்ப அந்த ஃபீமேலுக்கு என்ன ஆகும்? சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஹைட் கம்மியாயிரும். ஃபர்ஸ்ட் ஹைட் கம்மியாயிரும். ஓவரிஸ் இருக்குல்ல, அந்த ஓவரிஸ் என்ன ஆகும்? ருடிமெண்ட்ரி ஆயிரும். ஓவரிஸ் என்ன ஆகும்? ருடிமெண்ட்ரி ஆயிரும், which means ஓவரிஸ் செயலிழந்து போயிடும். ஏன்னா பெண்களுக்கு ஓவரிஸ் வேணும்னா அந்த குரோமோசோம்ஸ் எஃபிஷியண்டா இருக்கணும். அந்த குரோமோசோம் இங்க இல்ல, எக்ஸ்ங்கிற குரோமோசோம் இல்ல. சோ ஓவரிஸ் என்ன ஆகும்? ருடிமெண்ட்ரி ஆயிடும். அப்ப என்ன ஆயிருவாங்க? ஸ்டெரைல் ஆயிருவாங்க. என்ன ஆயிருவாங்க? ஸ்டெரைல் ஆயிருவாங்க. சோ இந்த எல்லாமே எதுல வரும்டா? இந்த மாதிரி டர்னர் சிண்ட்ரோம்ல வரும். புரிஞ்சுதா? இது அப்படியே நாங்க வந்து தனியாவும் ஸ்லைட்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கு. பாருங்க, மெண்டல் டிசார்டர்ஸ், தலசீமியா எழுதி கொடுத்துருக்கேன், இது எல்லாமே எழுதியிருக்கேன். Down syndrome, Patau syndrome, Klinefelter syndrome, இது Turner syndrome. ஓகே, இந்த Turner syndromeல உங்களுக்கு வேற ஒரு கண்டிஷன் இருக்குடா, பேரு webbed neck னு சொல்லுவோம். அப்படியே என்ன தெரியுமா? இந்த neck இருக்குல, இந்த neck ஒரு ஜாயினிங் இருக்கா, அது வந்து இப்படி நிக்கும். இது பேரு தான் webbed neck. அப்படியே அட்டாச் ஆயிருக்கும், வெப் மாதிரி ஒட்டி இருக்கும் பின்னாடி. அப்ப webbed neck. ஓகே, clear? இதெல்லாம் மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் syndrome. புரிஞ்சுதா? டே சாப்டர் முடிச்சாச்சுடா. எனிபடி ஹவ் எனி டவுட் சோ ஃபார்? யூ ஹவ் கம்ப்ளீட்லி இன்ச் பை இன்ச் தெளிவா எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கா டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் வரணும்டா. ஸோ இந்த அச்சீவர்ஸ் மாதிரி நம்மளும் டெவலப் ஆகும். கிளியர்? எனிபடி எனி டவுட்? குயிக்லி டெல் மீ. இஃப் நாட் வில் வைண்ட் அப் தி செஷன். Okay, I think people have already left. Okay, so guys, do not worry of anything. என்னவா இருந்தாலும் கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, we will come and help you out. லைவுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, we will do it. Okay, ஒரு முடிச்சது அவ்வளவுதான்டா. முடிச்சு வீசியா சாப்டர். இது நீ அப்படியே ரிவிஷன் பண்ணி எழுதிரு. டே ஓகே, டியூஸ்டே மறந்துடாதீங்கடா. டியூஸ்டே பயோடெக் ரொம்ப முக்கியம். நீட்லயும் சரி, நீ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா பயோடெக் கேட்பாங்க. ஸோ பயோடெக் ரொம்ப முக்கியம். அழகா தெளிவா முடிச்சு கொடுத்துறேன். 4-5 hours போட்டு கிளாஸ் 30 வீசிடலாம். சரியா? ஓகேடா, டியூஸ்டே பாப்போம். பாய், டேக் கேர், பாய்.